அனைவருக்கும் அன்பான அதிகாலை வணக்கங்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஆம், நம்ம இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், அதே மாதிரி யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், கர்மா என்பதை பற்றி எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ இல்லையோ, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய அடிநாதம். ஸோ அதை முழுமையாக தெரிந்து கொண்டால் பிறவி பயனை கடந்து விடலாம். அதை தெரிந்து கொண்டமைக்கும் அதை இறைவனுடைய அருளாலும், தேவர்களுடைய அருளாலும், சித்தர்களுடைய அருளாலும், ஆசீர்வாதத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்ட ஐயா அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்று வரலட்சுமி பூஜையெல்லாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். முறையாக வரலட்சுமி பூஜைகள்லாம் நிறைய பக்தி சிரத்தையோட பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தான தர்மம் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. தர்மம் கண்டிப்பாக பண்ணணும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் தர்மம் பண்ணணும். தானம் இல்லை, தர்மம் பண்ணணும். தானம்ன்றது கேட்டு கொடுக்குறது, தர்மம்ன்றது கேட்காம கொடுக்குறது. ஸோ கேட்காம கொடுக்குறது தான். எஸ், அதுக்கு தான் படம் ரொம்ப அதிகம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வேறு சில விஷயங்களாக பேசலாம் அப்படின்னும் போது சகோதரி அம்சராணியார் கண்டிஷன் போட்டாங்க இல்லையா? கேட்ட கேள்வி ஒழுங்காக பதில் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். தேவையில்லாமல் அனாவசியமான எக்ஸ்ட்ராவெல்லாம் போயிட்டு ஓவர் லுக்கெல்லாம் பண்ணி தேவையில்லாத விஷயம்லாம் பேசக்கூடாது. கர்மா பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுனால நான் நேற்று பேசுறேன். கண்டிஷன் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கேட்ட கேள்வி ஒழுங்காக பதில் சொல்லணும், அவ்வளோதான். அதிக பிரசங்கத்தனமாக போயிட்டு கர்மா குருமாலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால ஒன்றும் பேச முடியல நேற்று. சரி, நல்ல நாளாக தான் நாம் எதுவும் சொல்லிக்க வேண்டாம்
அப்படின்ட்டு அதோட விட்டுறேன். ஸோ இன்னைக்கு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கர்மா தான் லைஃப்ல வந்து எல்லாமே அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கர்மா பத்தி பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ எல்லா மதங்களையுமே சொல்லிருக்கு, எல்லா பண்டிகைகளுக்கும் எல்லா ஒரு சாங்கியம் சடங்குகளுக்கும் பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. வாழ்வியல் முறையில நல்ல மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு விஷயம் இருக்கு. அதை யாரும் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம். இப்போ வரலட்சுமி விரதம் சொல்றோம், அப்புறம் கேதார கௌரி விரதம் சொல்லுவாங்க, தீபாவளி டைம்ல கொண்டாடுவாங்க. கேதார கௌரி விரதம் சொல்லுவோம். இந்த மாதிரி கணவன் நன்றாக இருக்கணும், நல்லா முழு ஆரோக்கியத்தோடும் நல்ல செல்வாளத்தோடும் கணவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த கேதார கௌரி நோன்பு விரதம் அப்படின்றது, இந்த வரலட்சுமி விரதம்ன்றதுலாம் இருக்கு, பண்றாங்க. நல்ல இனிஷியேட்டிவ், இந்து மதத்துல அது நல்ல இனிஷியேட்டிவ். ஆனா தப்பா நினைக்காதீங்க, ஒரு ரிவர்ஸ், அப்படி ரிவர்ஸா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம் எல்லாம் பண்றோம், கேதார கௌரி விரதம் எல்லாம் பண்றோம், கணவன் நல்லா இருக்கணும், சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றோம். எத்தனை பேர் சுமங்கலியாக இருக்கிறார்கள்? நீங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா சென்சஸ் எடுத்து பாருங்களேன். வரலட்சுமி விரதம் பண்றவங்க, கேதார கௌரி விரதம் இருக்கிறவங்க, இன்னும் சில பண்டிகைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கணவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக கணவனை ஃபோக்கஸ் பண்ணியே பண்றது. ஏன்னா நான் ஏற்கனவே பேசியிருந்தோம், கணவன் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த சுற்றுப்புற உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும், அந்த உறவுகள் நல்லா இருந்தா அந்த ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே நல்லா இருக்கும். அது அப்படி அப்படியே போச்சுன்னா நாடு வரைக்கும் நல்லா இருக்கும், உலகம் வரைக்கும் நல்லா இருக்கும். அப்படியே ஆரம்பிச்சோம், ஔவையார் வரப்போயிரன்னு சொன்ன மாதிரி. அப்போ இந்த கேதார கௌரி விரதம் பண்றோம், வரலட்சுமி விரதம் பண்றோம், இன்னும் வேற சில பண்டிகைகள்லாம் இருக்கு, அதை பண்றோம். எத்தனை பேர் சுமங்கலிகளாக இருக்கிறார்கள்? கணக்கெடுத்து பாருங்க. அத்தனை பேரும் இருக்க மாட்டாங்க. ஏன்? வரலட்சுமி விரதம் பண்றோம், கேதார கௌரி விரதம் பண்றோம், அப்போ சுமங்கலிகளாக இருக்கணும். ஆனா சுமங்கலிகளாக சில பேரால இருக்க முடிவதில்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்? தட் இஸ் கர்மா. கர்மா தான். நீங்க என்ன பூஜை பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அங்கே கர்மா தான் பின்னாடி நிற்கும். அப்ப ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்க? இம்பார்ட்டன்ஸ். நம்ம உலகம் வந்து இன் யாங்ல இருக்கு, சிவம் சக்தியில இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கு, பகல் இரவுல இருக்கு, உள்ளே வெளியே இருக்கு. அப்ப எல்லாமே ரெண்டாக பிரிக்கப்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே இருக்கும், இருக்கதான் செய்யும். நம்ம பாசிட்டிவ் வேலை இருக்கிறோமா நெகட்டிவ் வேலை இருக்கிறோமாதான் மேட்ரு. அது வந்து கர்மா தான் டிசைட் பண்ணுது. இந்த வரலட்சுமி பூஜை செய்யாத, கேதார கௌரி விரதம் இருக்காத பெண்கள் சுமங்கலிகளாக இருக்கிறார்கள். இதை செய்கின்ற சில பெண்கள் சுமங்கலிகளாக இல்லை. என்ன காரணம்? இது வழிபாடு பண்ணாதவங்க சுமங்கலாக இருக்கிறார்கள், வழிபாடு பண்றவங்க சுமங்கலாக சில பேர் இருக்க முடிவதில்லை. காரணம் வந்து கர்மா தான். அப்ப ஏன் கர்மாவை வந்து நீங்க பிடிக்க மாட்டீங்க, கர்மால பயப்படுறீங்க? கர்மா தான் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பூஜை பண்ணாலும் என்ன புனஸ்காரம் பண்ணாலும் கர்மா தான். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கர்மாவை பத்தி சொல்றதுக்காகத்தான் என்னை வந்து இந்த பூமியில படைச்சு கொண்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஒன்லி சித்தா டாக்டரா தான் இருப்பேன், நான் அதோட போவேன் அப்படின்னு சொல்லி நான் போன போது இறைவனும் சித்த மக்களும் எனக்கு கொடுத்த அடி உத சாதாரணமான உதை கிடையாது, அடி கிடையாது, சாதாரண பனிஷ்மெண்ட் கிடையாது. எப்படி வந்து ஒரு குழந்தைய ஒரு தப்பு பண்ணா அப்பா அம்மா அடிப்பாங்களோ, அத மாதிரி இறைவன்கிட்டையும் சித்தர் பெருமாக்கிட்டையும் என் குருமார்கிட்டையும் நிறைய அடி வாங்கியிருக்கேன். சாதாரண அடி கிடையாது, சாதாரண அடி கிடையாது, சாதாரண பனிஷ்மெண்ட் கிடையாது. நிறைய அனுபவம் பட்டிருக்கு. எப்பெல்லாம் நான் அதெல்லாம் வரமாட்டேன், நான் பத்தி சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் என் வேலையை உண்டு நான் பார்க்குறேன், நான் சித்தா டாக்டரா தான் இருப்பேன், நான் எக்ஸ்போர்ட்டரா தான் இருப்பேன், நான் இண்டஸ்ட்ரியலிஸ்டா தான் இருப்பேன், எஸ்கேப் ஆவேன். நான் எக்ஸ்போர்ட்டராகவே இருந்துக்கிறேன், என்னை விட்டுடுங்க. நான் சித்தா டாக்டராகவே இருந்து என்னை விட்டுடுங்க. நான் வந்து சோப் கம்பெனி இண்டஸ்ட்ரியலிஸ்டாவே இருந்துக்கிறேன், விட்டுடுங்க அப்படின்னு எப்பெல்லாம் நான் எஸ்கேப் ஆகணும் அப்பெல்லாம் அடி சாதாரண அடி கிடையாது, நினைச்சாவே கண் கலங்குது. அந்த மாதிரி அடி கொடுத்துருக்காங்க. கூட எனக்கு ஒரு மாறும். இப்ப நினைச்சாலே அப்படி கண்ணு கலங்கும், அழுதுருவேன், கண்ணு தண்ணி வந்துடும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ்வளவு அடி கொடுத்துருக்காங்க, அவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க, பாடுபடுத்திருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் இத்தனைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் எஸ்கேப் ஆகும், ஃபுல்லாலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் எஸ்கேப் ஆனாலே அடி விடும். அப்போ இதை தான் நீ கொண்டு போய் சேர்த்தணும், இதை போய் சொல்லணுன்றதுக்காக நாங்கள் சொல்றோம். அப்போ நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கர்மா பத்தி பேசுறது தான் விஷயம். கர்மாவை பத்தி இந்த வேர்ல்டுலேயே என்னை தவிர யாரும் அந்த அளவுக்கு யாரும் சொல்லன்னு நான் நினைக்கிறேன். யாருமே சொல்ல, நான் மட்டும்தான் சொல்லுவேன், இன்னும் நிறைய சொல்லுவேன், கர்மா பத்தி தான் சொல்லுவேன், நிறைய விஷயம் சொல்லுவேன்.
என்னுடைய பிறப்பின் நோக்கமே கர்மா பத்தி சொல்றது தான். பிறப்பின் நோக்கமே கர்மா பத்தி சொல்றீங்க, எங்கிட்ட போய் நீங்க கர்மா பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா என்ன பேசாம என்ன இருக்க முடியும்? நேற்று நல்ல நாள் தான், நான் எதுவும் சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லலை. இப்போ இன்னைக்கு அதுக்கு திங்க் பண்ணி பாருங்க. நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, திங்க் பண்ணி பாருங்க. சோடச கலைன்னு ஒன்று இருக்கு, அந்த சோடச கலை இன்னைக்கு வருது, இன்னைக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மெசேஜ் போட்டிருந்தீங்க. சார் சொன்னார், நல்லது, தப்பு இல்லை கிடையாது. சோடச கலை வந்து நல்ல இதுதான், தப்பு கிடையாது, அது கரெக்டு தான். ஆனா அது அறியாத மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு சோடச கலை வந்து ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வருது, அந்த குறிப்பிட்ட நாள் இந்த டைம் நான் இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும், மெசேஜ் ஏதோ ரொம்ப பார்க்க டைம்ல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்தாங்க, இதை போட்டிருந்தாங்க. நல்ல விஷயம், தப்பு கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல விஷயம் தான், ஃபாலோ பண்ணுங்க, தவறு கிடையாது. ஆனா கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சோடச கலைன்றது தினமும் கடவுளும் கொடுக்குறார், பிரம்மோகத்தமாக கொடுக்குறார். தினமும் காலையில 3 to 6 கொடுக்குறார். அந்த தினம் கொடுக்கறத நம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறோம். நல்லா ஈட்டு போச்சு தூங்குறோம். நைட் 12 வரைக்கும் 1 மணி வரைக்கும் சோசியல் மீடியா இருக்க வேண்டியது. அப்புறம் விடிய 8-10 வரைக்கும் தூங்க வேண்டியது. அது லீவ் நாள்லாம் கேட்கவே பகலெல்லாம் தூங்க வேண்டியதுதான். அந்த சோடசை கடை நேரம் மாதிரி பல 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது நம்ம பிரம்ம முகூர்த்தம். அது தினமும் கடவுள் கொடுக்குறாரு, தினமும் கடவுள் கொடுக்குறாரு. அதை நம்ம யாரும் பயன்படுத்திக்க மாட்டேன்றோம். சோடச கடை தான் பலன் தரக்கூடியது அப்படின்னு நம்ம போறோம். தினமும் காலையில 3 to 6 சோடச கடை தான் அதை விட பலன் அதிகமாக கொடுக்குற நேரம். அதனால தான் கொஞ்சம் டம் பிடிச்சி மூச்சை பிடிச்சிட்டு அந்த காலைல 5 to 6 நல்ல விஷயத்த காலைல கேளுங்கன்றதுக்காக ஒரு 5 to 6 உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுறது காரணம் வந்து அதான். அதை அடிக்கடி சொல்லுவேன். இந்த கிளாஸ்ல காலையில 5 to 6 இந்த கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். இதை யூடியூப்ல மற்ற சோசியல் மீடியாவில் பார்க்கறோம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். ஸோ சோடச கலை கொடுக்காத நன்மைகளை இந்த பிரம்மோகத்தம் கொடுக்கிறது. இந்த பிரம்மோகத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, அதை யாருக்கும் புரியல, தொடர்ந்து சொல்லுவோம் அதை பத்தி. ஆனா இதை ஒண்ணு மட்டும் விட்டுருங்க. எப்படி நேற்று அம்சராணி சகோதரி சொன்னாங்க, இந்த கர்மா பத்தி விட்டுடுங்க, மற்ற எல்லாம் பேசுங்க. அதே மாதிரி இந்த காலையில எழுணுன்றதை மட்டும் விட்டுடுங்க, மற்ற எல்லாம் பேசுங்க. இந்த காலையில எழுணும் அதை மட்டும் சொல்லாதீங்க, அதை மட்டும் விட்டுடுங்க. நான் நேரம் போல நைட்டு லேட்டாக தான் படுவேன், காலைல லேட்டாக தான் எழுவேன், பகல்லையும் தூங்குவேன், அதெல்லாம் நீங்க எதுவும் கண்டுக்கூடாது. ஆனா மற்ற விஷயம் சொல்லுங்க. சோடச கலை கொடுக்குற டைமை மாதிரி பல மடங்கு 100 மடங்கு இது கொடுக்கிறது. இறைவன் கருணை உள்ளவர், இறைவன் மிக கருணை உள்ளவர். அவர் என்ன பண்றாரு, இப்ப இந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ரொம்ப புரியாம இருக்காங்க, அறியாமல் இருக்காங்க, சரி கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டலை கொடுக்குறாரு. இந்த கிறிஸ்டல் தான் எப்பப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க, அப்பெல்லாம் சோடச கடை நேரம் தான். நல்லா மைண்டை அண்டர்டேக் பண்ணிக்கோங்க, நல்லா கட்டம் போட்டு இதை மடிச்சுட்டு படிச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க கிறிஸ்டலை யூஸ் பண்றீங்களோ, எப்பெல்லாம் கிறிஸ்டல் கையில நீங்க அதை எடுத்து கமாண்ட் கொடுக்குறீங்களோ, யூஸ் பண்ணீங்களோ, எப்பெல்லாம் கிறிஸ்டல் யூசேஜ் நீங்க இருக்கிறீங்களோ, அது எல்லாமே சோடச கடை நேரம் தான். இது ஒரு மனசுல பயிற்சிக்கு வேண்டிய ஒரு உண்மை. இதை புரிஞ்சுக்கோங்க. சோடச கடை அப்படின்றது என்ன பெனிஃபிட் கொடுக்குதோ அதே பெனிஃபிட் பிரம்மமுகூர்த்தம் கொடுக்கும். நீங்க கிறிஸ்டலை பயன்படுத்தும் போது சோடச கடை நேரத்துல வந்துடுறீங்க. நீங்க எப்பெல்லாம் கிறிஸ்டல் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து சோடச கடை பலன்ல இருக்கிற மாதிரி அந்த அந்த டைம்ல இருக்கிற மாதிரி நீங்க எண்ணிக்கோங்க. அதுதான் உண்மை. கடவுள் கருணை உள்ளவர், ரைட், ஓகே. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை கிடையாது. நீங்க அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கறது இல்லை, கன்சல்டேஷனும் கொடுக்கறது இல்லை, கிறிஸ்டலும் கொடுக்கறது இல்லை, ஸ்டோனும் கொடுக்கறது இல்லை, எல்லாமே லேட் பண்ணி உங்களுக்கு கருணை இல்லை அப்படின்னு நீங்க உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. நானும் கருணை உள்ளவன் தான், பார்த்து அனுப்பிச்சிடுறோம். நானும் கருணை உள்ளவன் தான். அவங்க கருணை இருக்கும்போது அவங்களுடைய சீடன் ஆகிய நான் கருணை இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. டாக்டர் இளங்கோவும் கருணை உள்ளவர் தான், சரியா? இன்னையிலிருந்து, இன்னைக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து அடிஷனலாக கூடுதலாக இன்னொரு 108 தேவதைகள் இன்னிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அது. ஏற்கனவே 120 தேவதைகள் நமக்கு பண்றாங்க. பட் இந்த பௌர்ணமியிலிருந்து இன்னையிலிருந்து அடிஷனலாக இன்னும் கூடுதலாக ஒரு 108 தேவதைகளை நியமிச்சிருக்கிறாங்க சித்தர்கள். அவங்களும் வந்து இப்போ இனிமேலுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரத்திலே கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வரும், சீக்கிரத்திலே கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் அது. இன்னிலேருந்து வந்துட்டாங்க, காலைல வந்துட்டாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தா இப்போ நான் கீழே இறங்கி வந்தேன். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 120 பேர், இப்போ ஒரு 108 பேர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 120 தேவதைகள் இருக்காங்க, சரி புதுசாக இன்னிலிருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சித்தர்கள் 108 பேர். இந்த பௌர்ணமிலேருந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க.
ஸோ அப்போ அவங்க ஒரு 120, இவங்க ஒரு 108, இத்தனை பேரும் என்ன பண்றாங்க? இத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இப்போ ப்ராணிக் ஹீலிங் ரேக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அதாவது வந்து செல்ஃப் ஹீலிங் சொல்லுவாங்க. செல்ஃப் ஹீலிங் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஹீலிங் வேற, செல்ஃப் ஹீலிங்கிறது வேற. செல்ஃப் ஹீலிங் அவங்களுக்கு அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருது. அவங்கள கூட அவங்களுடைய ஆறாவை கிளென்சிங் பண்ணிக்கிறது, அவங்களுடைய சக்கராஸை கிளென்சிங் பண்ணிக்கிறது, அவங்க சக்கராஸை எனர்ஜைஸ் பண்றது. அவங்க சக்கரா ஓன் ஆறாவை கிளீன் பண்ணுவாங்க, ஓன் சக்கராஸை கிளென்சிங் பண்ணுவாங்க, அதை எனர்ஜைஸ் பண்ணுவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. இது ப்ராணிக் ஹீலிங் ரைட்ல இருக்கவும் தெரியும். இந்த வேலையை நீங்க செய்யணும். இந்த வேலையை நீங்க செய்ய மாட்டேன்றீங்க, 1ஆம் நம்பர் சோம்பேறிங்களா இருக்கிறோம் நாமன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. இப்போ அதுதான் இங்க நடக்குது. ரிசல்ட் ஏன் லேட் ஆகுது, மற்றதெல்லாம் ஏன் லேட் ஆகுது, கொடுக்கறது லேட் ஆகுதுன்னா அதை கொடுத்தாலும் கூட அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு புல்லிங் பவர் அவங்க கிட்ட இல்ல, கம்மியா இருக்கு. அது உங்களுக்கு சொன்னா கோபம் வரும், டென்ஷன் ஆவீங்க. அப்படி கிடையாது. ஆனா உண்மையை ஏத்துக்கணும். அது வீக்கா இருக்கிறதுனால தேவதைகள் கொடுக்குறாங்க. அத்தனை பேரு கொடுத்தும் நீங்க கூட சப்போர்ட் பண்ணலன்றதுனால நீங்க எப்போ டே லைஃப்ல எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கிறீங்க. கொஞ்சம் மாற்றங்கள் இல்லை. அதனால இன்னையிலிருந்து புதுசாக இன்னும் 108 தேவதைகள்ல வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒர்க்கு. ஸோ அவங்கெல்லாம் உங்களுடைய ஆறாவை வந்து கிளீனிங் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, டாக்டர் பேசல, டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கல, டாக்டர் மருந்து கொடுக்கல, டாக்டர் ரிசல்ட் கொடுக்கல, டாக்டர் ஜெம்சன் கொடுக்கலன்னா கூட அதை வாங்கி கொள்வதற்குண்டான தகுதியை உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தகுதியை வந்து சித்தர் மக்களும் தேவதைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னிலிருந்து ஒன்று அடிஷனலாக வராங்க. அப்போ கூடி சீக்கிரத்தில் எல்லாம் டிஸ்போஸ் ஆகிடும். நமக்கு தேவை இன்னும் நிறைய பேர் வேணும்னு கேட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேர் வேணும், இதெல்லாம் பத்தாது நம்ம மக்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். பார்ப்போம். அது இன்னைக்கு இதோ இந்த இடைக்கு 108 பேர் இன்னைக்கு அடாப்ட் பண்ணி அது ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ அதுக்கே ஒரு நன்றி சொல்லிட்டு இப்போதான் வந்தேன் நான். ஸோ அதனால இனிமேலுக்கு இன்னும் ரொம்ப குயிக்காக வந்துடும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டிய எல்லாமே டைம்லி கிடைச்சிடும். அதை கரெக்டாக பயன்படுத்தி அதை லைஃப்ல வந்து நீங்கள் சந்தோஷத்தையும் ஆனத்தையும் அனுபவிப்பது, உங்களுடைய பழைய கர்மாவை போக்குவது, நல்ல பொற்கர்மை சேர்த்துவது உங்கள் கையில் இருக்கிறது. மக்களே அது உங்களுடைய சாமர்த்தியம். அவங்க கொடுக்குறாங்க, அவங்க சார்பாக நானும் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு பயன்படுத்திங்க உங்க கையில தான் இருக்கு. உங்க கர்மாவை பொறுத்து இருக்கு. சரியா? அடுத்தது வந்து இந்த கலாச்சாரத்தை பத்தி பேசியிருந்தோம். கர்மாவை பத்தி நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் பேசுகிறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து நிறைய வகையில் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 7G 8G மாதிரி இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, நீங்கள் பண்ண வேண்டிய கிளென்சிங்க, நீங்கள் பண்ண வேண்டிய எனர்ஜைசிங்க, நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெபிலைசிங்க தேவதைகள் செய்கிறாங்க, சித்தர்கள் பண்ணுறாங்க. கூடுதலாக நாமளும் செய்கிறோம். கூடுதலாக இன்னைக்கு 108 தேவதைகள் அடிஷனலாக பண்ணுறாங்க. இதை பயன்படுத்தி ஹாப்பியாக இருங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து நம்ம சிஸ்டத்துக்கும் நம்ம கஸ்டம் சொல்லுவோம், பழக்க வழக்கங்கள், நம்ம கல்ச்சருக்கும் ஃபாரின்ல இருக்கிற கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம்னா, அவங்கள பார்த்து நாம கெட்டு போயிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நாம வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நல்ல விஷயங்களை கத்துக்கிறது கிடையாது. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நம்ம கரெக்டா அதை பர்ஃபெக்டா கரெக்டா அதை கத்துக்கிட்டு பர்ஃபெக்டா நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பொட்டு எடுத்துக்கோங்க. ஆஞ்ஞா சக்கரத்தில் பொட்டு வைக்கிறோம். பொட்டு ஏன் வைக்கிறோம்னு தெரியாது. நான் ஏற்கனவே நெயில் பாலிஷை பத்தி பேசினேன். அந்த சக்கராசை, அந்த இடத்துல மைனர் சக்கராசை வந்து நீங்க மருதாணி வச்சு கூல் பண்ணும் பொழுது நர்வஸ் சிஸ்டம் கூல் ஆகுது. நியூராலஜி டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வந்து இது கூல் பண்ணி கரெக்டாக சரி பண்ணிடும். ஆனால் இதை வச்சுக்க மாட்டோம். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு, அவர்கிட்ட ரிப்போர்ட் எடுத்து, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு லட்சக்கணக்கு செலவு பண்ணிருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம். நாமளும் கஷ்டப்பட்டுருப்போம், நம்மளால மற்றவங்களையும் கஷ்டப்பட வச்சுட்டு. ஸோ இங்க என்ன விஷயம் சொல்ல வரோம்னா, ஈவன் பொட்டு வைக்கிறோம். பொட்டு வைக்கிறது வந்து இப்போ ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க இப்போ இருக்கிற மாடர்ன் கேர்ள்ஸ். பொட்டு வைக்கிறது கூட பொட்டு வைக்கிறது கிடையாது, அப்படியே வச்சு போட்டுன்னு போவாங்க. அப்படியே பொட்டு சின்ன கண்ணுக்கே தெரியாது. நீங்க கண்டுபிடிக்கணும், லென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் பொட்டு எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொட்டு நல்லா இங்கனா இருக்கா, நல்லா நெத்தி பக்கத்தை வச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி பொட்டு வச்சுக்காங்க. ஏன் தெரியல, ஏன் பொட்டு வைக்கணும் தெரியல அவங்களுக்கு. காரணம் புரியல. அங்கே போய் பிம்பியை வைக்க வேண்டியது. அங்கே போய் பிம்பியை வச்சா அது என்ன ஆகும், ஆஞ்ஞா சக்கரத்தை வந்து ஓவர் ஹீட் பண்ணி விடும். ஓவர் ஹீட் பண்ணி விட்டுச்சுன்னா ஆஞ்ஞா சக்கரம் வந்து மற்ற சக்கரங்களுடைய கண்ட்ரோல். அதான் கிளாஸ் மானிட்டர் மாதிரி, கிளாஸ் லீடர் மாதிரி.
எல்லாத்தினுடைய கண்ட்ரோலும் அது வச்சிருக்கு. அது ஹீட் ஆச்சுன்னா எல்லா சக்கரமும் ஹீட் ஆகும். அப்ப எல்லா சக்கரமும் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மென்சஸ்ல ப்ராப்ளம் வரும், ஓவரிஸ்ல ப்ராப்ளம் வரும், யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வரும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஜாதக மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பிரச்சனை வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க பொட்டு வைக்கிறீங்க, அப்போ அந்த காலத்துல வச்ச பொட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வைப்பாங்க. அந்த இடத்துல வைக்கும் பொழுது அது ஆங்ஞா சக்கரத்தை கூல் பண்ணும். ஆங்ஞா சக்கரம் கூல் ஆச்சுன்னா எல்லா சக்கரங்களும் கூல் ஆகும். அப்ப எல்லா சக்கரமும் கூல் ஆச்சுன்னா உடம்பு சிஸ்டம் ஆரோக்கியம் கரெக்டா இருக்கும். உடலும் மனம் ஆன்மா மூணுமே எல்லாம் இன்டர்ரிலேட்டட் தான். மூணுமே வந்து கூல் ஆகும். அப்ப கூல் ஆகும்போது என்ன ஆகும்? நோய்கள் இருக்காது, நோய்கள் வராது. அப்படியே உங்க பாஸ்ட் லைஃப் கர்மாவோட ஏதாவது கடுமையான ஒரு தோஷங்கள் இருந்து நோய்கள் வந்தாலும் ரொம்ப குயிக்கா அது சாதாரணமா சரியாயிடும். சாதாரண சின்ன சின்ன மூலிகை இப்படி சாப்பிடுவீங்க, சரியாப்படும். ரொம்ப சிம்பிளா சரியாப்படும். ஆனா என்ன பண்றோம்? அந்த இடத்துல பொட்டை வச்சு பிம்பி கெமிக்கல், அது அந்த கெமிக்கல் என்ன பண்ணும்? எல்லா சக்கரையும் ஹீட் பண்ணி விட்டுரும். அந்த ஒரு வகையான வேக்காடு. எப்படி வேக்காடுன்னா, இப்ப நீங்க சமையல் பண்ணும்பொழுது அடுப்பு மேல கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அடுப்பு வச்சிங்கன்னா நீங்க அதை ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. பட் கண்ட பார்க்க முடியாது. பட் வச்சிங்கன்னா தெரியும். இப்போ சமையல் பண்றீங்க, தட்டை எடுத்துட்டு இப்படி கை வச்சிங்கன்னா அந்த யூ கேன் ஃபீல் தட் ஹீட், பட் யூ குட் நாட் see தட் ஹீட். அதே மாதிரி நீங்க உங்க உடம்புக்குள்ள இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இமேஜின் பண்ணி கையை வச்சிங்கன்னா கை வந்துடும். உங்க உடம்புக்குள்ள நீங்க கையை வச்சிங்க அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, கை வெந்துடும். எப்படி சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப வேக வைப்பாங்க, நல்லா சாஃப்டாக்குற மாதிரி வேக வையன்னுவாங்க. நான் பியூர் வெஜிடேரியன், எனக்கு கற்று தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சாஃப்டா வேக வை, இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா சாஃப்டா இருக்கணும், அழிச்சு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி வேக வைப்பாங்க இல்லையா? அதை வேக வச்சு சாப்பிட்டு கொண்டு வந்து அப்புறம் ஏதோ மசாலா பொடிலாம் கலந்து சாப்பிட கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க உடம்புக்குள்ள இமேஜின் பண்ணிக்கோங்க, கை உள்ள வச்சிங்கன்னா கை வெந்துடும். இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாரும் உடம்புலையும் கையை வச்சோம்னா கை வெந்துடும். அப்படிதான் வச்சிருக்கிறாங்க உடம்ப. லேடிஸும் அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த லேடிஸ் அப்படி வச்சிருக்கனாலதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல பிரச்சனைகள், மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நான் பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நம்ம வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். 100க்கு 98 பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கும், சத்தியமா இருக்கும். ஒரு 2 பேருக்கு தான் இருக்காது. அப்படின்னா இப்படி வாங்கலாம், 10 பேர் எடுத்தீங்கன்னா 8 பேருக்கு இருக்கும். 10 பேர் எடுத்தீங்கன்னா 8 பேர் கண்டிப்பா இருக்கும். ஒன்று போஸ்ட் மேன்சுரல் சிம்டம் இருக்கும், இன்னும் ப்ரீ மேன்சுரல் சிம்டம் இருக்கும், அல்லது அந்த டைம்ல பிரச்சனை இருக்கும். போஸ்ட் மேன்சுரல்ன்றது மென்சஸ்க்கு பின்னாடி, அது முடிஞ்ச பிறகு பிரச்சனைகள் இருக்கும். ப்ரீ மேன்சுரல்ன்றது மென்சஸ்க்கு முன்னாடி, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த டைம்ல 3 to 5 days அந்த பிரச்சனை இருக்கு. 3 to 5 daysனா மென்சஸ் வந்து எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 நாள் தான் இருக்கணும், அதிகபட்சம் 5 நாள். 5 நாளைக்கு மேல போனாலும் நோய். 5 நாளைக்கு மேல மென்சஸ் ஆகுது சார் அப்படின்னாலும் ஏதோ உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். 3 நாளைக்கு கம்மியா போச்சுனாலும் சரி உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா மைண்ட பதிச்சுக்கோங்க. 3 நாளைக்கு குறைவா போகுது, 2 நாள் தான் போகுது, 1 நாள் தான் போகுது, சரியா தீட்டு படமாட்டுது அப்படின்னாலும் அது உள்ள ப்ராப்ளம் இருக்கு, சிவியர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். 3 நாளைக்கு அதிகமா போகுது சார், 4 நாள் போகுது, 5 நாள் போகுது அப்படின்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். 5 days வரைக்கும் கூட அக்செப்ட். அது வந்து 3 நாள் தான் கரெக்ட், பெஸ்ட்னு சொன்னா 3 நாள் தான். சரி ஒரு எக்ஸிபிஷன் ஓகே ரைட், ஒரு 4 டேவா சரி ஓகே, 5th டேவா அதுக்கு மேல ப்ளீடிங் போச்சுனாலே உள்ள வேற ப்ராப்ளம் இருக்குன்னா. இது இந்த லேடிஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்ப தனியா ஒரு வகுப்புல பேசுவோம். பல காரணங்கள். அதுல அவங்க வைக்கிற அந்த பிந்தி போட்டும் ஒரு முக்கியமான காரணம். இது எந்த கைனகாலஜிஸ்டா சொல்லியிருக்காங்களா? எந்த டாக்டரா சொல்லியிருக்காங்களா? எனி கைனகாலஜிஸ்ட் யாராவது ஒருத்தராவது, அம்மா நீங்க பொட்டு வைக்கிறதுனால தான் பாடி ஓவர் ஹீட் ஆகி உள்ள இந்த சிஸ்ட் ஓவரிஸ்ல பிரச்சனைகள்லாம் வருது, இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நோ, நெவர், சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இது என்ன காரணத்தினால வருது, அந்த ரூட் காசை எப்படி எரடிகேட் பண்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. பொட்டு வைக்க சாதமான விஷயமா நினைக்காதீங்க, அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. பொட்டு மஞ்சள் குங்குமத்தால ஆன பொட்டை வைங்க. அதை நீங்க வச்சு பாருங்க, உங்க உடம்பு எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க. வேறு வருது அழுகி வச்சுக்கோங்க, திருப்பி வச்சுக்கோங்க. வேறு வந்தா என்ன, இந்தியெல்லாம் இப்பதானே வந்தது, அதுவும் நார்த் இந்தியாவில பாம்பேக்காரன் கொண்டு வந்து வச்சு நானே, அது சவுத் இந்தியாவில் கிடையாது. அது நார்த் இந்தியா இறக்குமதி செய்யப்பட்டது. நார்த் இந்தியாவில் நல்ல விஷயங்களும் இறக்குமதி பண்ண வேண்டி இருக்கு, அதை விட்டுறாங்க.
நார்த் இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டிய விஷயம் எது இல்லையோ, தப்பான விஷயமோ அதெல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. நார்த் இந்தியான்னு சவுத் இந்தியா கொண்டு வரோம், நிறைய விஷயம் தப்பாக கொண்டு வராங்க. நார்த் இந்தியன் பீப்புள் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு, அதை விட்டுருவாங்க. கெட்ட விஷயம் இருக்குல்ல, அதை கரெக்டாக கெட்டி அப்படி அதை கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பொட்டு வைக்கிறது வந்து நீங்கள் அந்த பிந்தி அப்படி சொன்ன அந்த கெமிக்கலால் ஆன பொட்டை ஆங்காய சக்கரத்தை வச்சு ஹீட் பண்ணுறதை விட்டு நீங்கள் சாதாரணமான பொட்டு வச்சிங்கனாலே, அந்த குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிங்கனாலே உங்கள் உடம்புல பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உடம்பே ஒரு மாதிரியாக இருக்கும், உடம்பே நல்லா இருக்கும், உடம்பு ஏதோ கூலாக்குற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் அந்த ஆங்காய சக்கரத்தை குளிர்விக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்போ எவ்வளோ விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, ஆர்கானிக் விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, பண்ணீங்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுங்களேன், நீங்களே கொடுத்தா நல்லா இருக்குமே, நாங்களே வாங்கி யூஸ் பண்ணுவோமே. நிறைய ப்ராடக்ட் நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நிறைய பண்ண வேண்டிய ஆர்கானிக்கான விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாமே, இதெல்லாம் பண்ணலாமே, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாமே, குங்குமம்னா அப்போ நான் எங்கே போகிறது, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் உள்ள இறங்க டைவர்ஷன் ஆகிடுமேன்றதுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் தயக்கம் படுறேன் நான், அவ்வளோதான். ஏன்னா அதெல்லாம் நான் போட்டு இதெல்லாம் கொடுக்கணும் ஆரம்பிக்கணும்னு செய்யணும், அது டைவர்ட் ஆகிடும், அது வேற மாதிரி போயிட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இதில் கான்சென்ட்ரேஷன் டைவர்ஷன் ஆகிடும் யோசனை பண்ணுறேன். பார்ப்போம் சித்தர்கள் என்ன வழி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பட் அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடுக்குற குங்குமம் வந்து ப்ராப்பராக இந்த நம்ம பழைய சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கெமிக்கல் குங்குமம்லாம் இல்லாமல் இயற்கையான குங்குமம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி குங்குமம் கடைசி வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை சில நாட்டு மருந்து கடைகளில் இயற்கையான முறையில் தயார் பண்ணப்பட்ட குங்குமம்னு சொல்லி விற்கிறாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இது சாதாரண விஷயம் இல்லை, அது அவ்வளோ மேட்டர் இருக்கு. பல லட்சக்கணக்கான ரூபாயில சேவ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதா தவிர்க்கலாம். உடம்புல இருந்து ஒரு நாளும் இந்த யூட்ரஸ் கட் பண்ணுறேன், ஓவரியை கட் பண்ணுறேன், இதை கட் பண்ணுறேன், அதை கட் பண்ணுறேன்னு எந்த தேவையும் வர அந்த அளவுக்கு அது அவ்வளோ விஷயம் இருக்கு, அது அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்களுடைய மகளுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஓவரியில் கட்டி கல், அதை கட்டி கல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கனால அதை ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறத டிஎன்சி பண்ணியிருக்காங்க. டிஎன்சி பண்ண பிறகும் திருப்பியும் அதே மாதிரி பிரச்சனை வருது, திருப்பி டிஎன்சி பண்ணோம். பட் அப்போ வந்து குழந்தை கன்சீவ் ஆகாது, இது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், மருந்து கொடுத்தோம். பட் அது வந்து கட்டி கரைஞ்சது, கல் கரைஞ்சது, அப்படியே கரைஞ்சது. பட் அதுக்கு பிறகு திருப்பி வந்தது. அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இல்லை இது வேஸ்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட் வேஸ்ட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம போயிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுத்தோம்னா 3 காரணங்களால் அது அதிகமாகும், 3 காரணங்களால் ஒன்று அதிகமாகும். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல அந்த தவறான மருந்தாக இருக்கலாம், தவறான மருந்து கொடுத்தா அது வந்து அதிகமாகலாம். நாம கொடுத்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மெடிசன், சித்தர்களோட ஆலோசனையோட சித்தர்களோட பர்மிஷனோட கொடுக்குற மருந்து, அது தப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, பிகாஸ் இறைவனே கொடுக்கறது. ரெண்டாவது அக்ரவேஷன் ஆகும், சில பேருக்கு அக்ரவேஷன் ஆகும். அந்த அக்ரவேஷன் ஆகும்போது பயந்துருவாங்க, நிறைய பேர் இதான் பண்றாங்க. ஈவன் ஹோமியோபதி மெடிசன்ல கூட மருந்து கொடுக்கும்பொழுது ஒரு 10 days பேக் ஒருத்தர் சொன்னார், சார் நான் ஒரு பிரச்சனைக்காக ஹோமியோபதி மருந்து போனேன், பட் அது சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து நிறைய கோல்டு பிரச்சனை ஜாஸ்தி ஆகி போச்சு, ஃபீவர் வந்துச்சு, அதனால பயந்து போய் நான் அதை விட்டுட்டு அலோபதி மருந்து சாப்பிட்டேன் சார் அப்படின்னாரு. அவர் அலோபதியில போய் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னாலதான் ஹோமியோபதிக்கு போயிருக்காரு. அந்த ஹோமியோ மருந்து சாப்பிட்ட உடனே 2-3 நாள்ல அவருக்கு வந்து கோல்டு ஃபீவர் அதிகமாகி போச்சு, அப்புறம் பயந்துட்டு போய் அலோபதி மருந்து சாப்பிட்டேன் சார். இங்கதான் நிறைய பேர் பண்ற தப்பு. அந்த கோல்டு ஃபீவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொத்துக்கிட்டாருன்னா திருப்பி அவர் லைஃப்ல வந்து கோல்டு ஃபீவரே வராது. ஹோமியோபதி மருந்துடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அதுதான். இவர் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கணும், டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி சாப்பிட்டேன் சார், எனக்கு சாப்பிட்ட பிறகு கோல்டு ஹெட்ஏக் ஜாஸ்தி ஆகி போச்சு சார், ஃபீவரும் வந்துச்சு சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா டாக்டர் என்ன பண்ணிப்பார், ஒன்று அதே கண்டினியூ பண்ணுங்க சார், நல்ல மருந்து கரெக்டாக வேலை செய்யுது, உள்ள இருக்கிற டாக்ஸின்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பிச்சிருப்பார். இல்லையா அந்த மருந்துடைய பவரை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருப்பார், இவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருப்பார். இவர் அவர்கிட்ட போவே இல்லை, டக்குன்னு அலோபதி மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு இவரே கேட்டு வாங்கி மருந்தை போட்டு இப்போ சரியா இருக்கு சார். இப்போ என்னாச்சு, அந்த வெளியே வர வேண்டிய அந்த ஹோமியோபதி மருந்து என்ன பண்ணும், அக்ரவேஷன் பண்ணி அந்த உள்ள இருக்கிற டாக்ஸினை வெளியே எடுக்கும். இதான் ப்ராசஸ், அக்ரவேஷன் பண்ணி உள்ள இருக்கிற டாக்ஸினை வெளியே அனுப்பும். இப்போ என்ன பண்ணாரு இவர், அலோபதி மெடிசனை எடுத்து திருப்பி அப்படி கூட தக்க வச்சுட்டார். அப்போ என்ன ஆகும், இது திரும்பி உடம்புல ஒரு வேற பிரச்சனையா வரும்.
அப்போ அவருக்கு என்ன நினைக்கிறாரு, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டேன் சார், ஜாஸ்தி போயிடுச்சு சார். தவறு தவறு. நிறைய பேர் ஹோமியோபதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றவங்க இந்த இந்த தவறு தான் பண்ணுறாங்க. சார் அக்ரவேஷன் ஆகி போச்சு, விட்டுட்டாங்க, அக்ரவேஷன் ஆகி போய் திருப்பி டாக்டர்கிட்ட போனால் 2 தான் சொல்லுவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒன்று உங்களுக்கு தைரியம் சொல்லுவார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, மருந்து கரெக்டாக வேலை செய்து, இதுக்காக பயப்படாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, சரியாயிடும்னு சொல்லுவார். இல்லை டோசேஜை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். அப்புறம் அது குறைச்சி கொடுக்குறது என்ன ஆகும், நீங்கள் 1 மந்த்தில் க்யூர் ஆகும், 2 மாதம் ஆகும். குறைச்சி கொடுக்குறது அவர் எவ்வளோ குறைச்சி கூட இருக்கிற மாதிரி 2 மாதம் லேட் ஆகும், பட் க்யூர் ஆகிடும். பட் அருமையான சிஸ்டம் ஹோமியோபதி சிஸ்டம், அருமையான சிஸ்டம். தெரியாமல் அதை போய் திருப்பியும் வழக்கம் போல் அதே பழமொழி சொல்லுவாங்க, அது வேண்டாம் பப்ளிக்கில், அந்த மாதிரி திருப்பியும் அதே குட்டையில் போய் விழுந்துட்டார். இதுதான் நிறைய பேர் பண்ணுற விஷயம். ஸோ அந்த சைடு எஃபெக்ட் அப்படின்றது கிடையாது. இந்த அக்ரவேஷன் பண்ணி வரும் பொழுது அந்த பிரச்சனை வரும். இன்னும் போனால் அவங்க சரியாக மருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்க சைடில் மருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த இந்த கேஸில் இப்போ நான் சொல்கிறேன், அந்த யுட்ரஸ் ஓவரிஸில் சிஸ்ட் இருக்கிற பிரச்சனை வந்து நானும் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அவங்களும் கரெக்டாக சாப்பிட்ருக்காங்க, அதையும் தப்பு சொல்லுது. இப்போ இது அக்ரவேஷன் ஆகுது, அக்ரவேஷன் ஆகும்போது இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் ஸ்கெச் பண்ணி பார்த்தா ஸ்டோன் அதே இது தானே இருக்குது, குறையிலையே, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கு மேலே நம்ம ஒன்று சொல்ல முடியல. அவங்க மாமனார் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு, குழந்தை பிறகுறது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே தான் கர்மா உள்ள வருது. கர்மா ஒரு விஷயத்தை ஒரு காரணத்தோட கொடுக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கணும், சார் இந்த மாதிரி ஜாஸ்தியாகி போச்சுன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ணலாம், அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவங்கள கர்மாவை கேட்க விடாது. அது எல்லாருக்குமே உண்டானதான், அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே விடாது. அவங்க என்ன திருப்பியும் கேட்கல, சார் இது ஜாஸ்தி ஆகி போச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கல. அப்போ கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், நான் என்ன பண்ணியிருப்பேன், மருந்துடைய பவர் வந்து குறைச்சிருப்பேன், இல்லை கரெக்டாக இல்லை சாப்பிடுங்க, கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க என்ன கன்சல்ட் பண்ணல, டேரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணாங்க, சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ண பிறகு அப்புறம் குழந்தை நின்று போச்சு, குழந்தை மருந்து பண்ணுச்சு, ரைட், ஓகே. அவங்க ரைட்டில் டாக்டர் உங்க வேஸ்ட்டு, அவர் மருந்து கொடுத்தாரு, கல் ஜாஸ்தி ஆகி போச்சு. கல் ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா என்னன்னா, அது உள்ளே இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வெளியில் எடுத்து ஒரு ஸ்டேஜில் குறைய ஆரம்பிச்சிடும். அது இப்போ நான் சொன்னேங்க, நெகட்டிவ் எல்லாம் குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் டோட்டலாக வெளியே வந்துடாது. அவங்களுக்கு பொறுமை இல்லை, அவசரம். சரி, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மாமனார் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு, குழந்தை இல்லைன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாரு, வேறு வழியில் சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாம கெட்டிக்காருங்கன்னு நினச்சிட்டு சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை 2 வருஷமா பேசல, ஆட்டிசம் சிம்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நான் அப்போ 2 வருஷம் முன்னாடி சொல்ல முடியுமா? இதை நான் விஷயத்தை இது ஆட்டிசம் சிம்டம்ல கொண்டு போய் விடும்பா, அவங்க அரஸ்கப்பில் இது இருக்கு, இந்த பிரச்சனைக்கு 2 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அவங்க என்ன பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, ரொம்ப தப்பாக நினச்சிருப்பாங்க. நம்ம சொல்லலை, கர்மா பற்றி மைல்ட எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லணும், அந்த அளவுக்கு சொன்னோம். அவங்க வயலேட் பண்ணுறாங்க, அந்த கர்ம விதியின்படி அது அடிபட்டு கர்ம விதியின்படி போயிடுறாங்க. அவங்க அந்த கொடுக்குற லூப்போல் கொடுத்த லூப்போலை பயன்படுத்திக்கல. இப்போ குழந்தைக்கு ஆட்டிசம் ஆகிருக்குமோ, ஆட்டிசம் தான் அது. குழந்தை 2 வருஷம் ஆச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஆட்டிசம் டாக்டர் சொன்னோம், அவர் கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் நாகரிகமான ஜென்டலான டாக்டர் போல இருக்கு, பட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் ஆட்டிசம் போல இருக்கு, ஆட்டிசம் மாதிரி இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம டச் பண்ணிக்கிறார், கொஞ்சம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு டாக்டர் போடுறது. சில டாக்டருங்க அப்படியே மூஞ்சி ஆட்டிசம் பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அவர் கொஞ்சம் இப்போ ஆட்டிசமாக இருக்குமோ பார்க்கலாங்க, ஆட்டிசம் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நான் கேட்டு நாங்களாம் அழுதோன்னு சொன்னாங்க. அப்போ ஆட்டிசமாக இருக்குமோன்னு சொல்லும் போதே அழுறாங்க. அதை கன்ஃபார்மாக ஆட்டிசம்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் அழுவாங்க. என்ன பண்ண முடியும், இப்போ ஆட்டிசம் வந்துச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? இதுதான் கர்மா என்ன பண்ணும்னா ஒரு வழி கொடுக்கும், அந்த கர்மாவை நாம தான் கெட்டிக்காருங்க, நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவை வேலை செய்ய விடாம தடுத்தோம்னா அது இன்னொரு வகையில் போட்டு அடிக்கும். நல்லா மைண்டு பதிச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இதை கட்டம் போட்டு அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. கர்மா கிட்ட நம்ம எஸ்கேப் ஆக நாம நினைச்சோம்னா இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ எந்த வகையில் நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னா, அப்படியாக்கண்ணா, அப்படியா ராஜா, ரைட், ஓகேப்பா, எஸ்கேப் ஆகிக்கொண்டு இதை வச்சு பண்ணோம். இன்னொரு இடத்துல இதுக்கு சேர்த்து ஒட்டு மொத்தமாக அசல் வட்டி கூட்டு வட்டிலாம் போட்டு கலெக்ஷன் பண்ண மாதிரி பண்ணி விட்டுரு. இதுதான் கர்மாவை அப்பப்போ நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. கர்மா வந்து எஸ்கேப் ஆகாதீங்கன்னு சொல்ற விஷயம் வந்து அதுதான். கர்மா வந்து எஸ்கேப் ஆகாதீங்க, விடாது கருப்பு, விடாது கர்மா. நம்ம டெய்லி ப்ரொமோஷன் வீடியோஸ்ல போறதும் அதுதான், விடாது கர்மா. நல்ல கர்மாவும் விடாது. நீங்க கெட்ட பத்தியே நினைச்சு கெட்டதை போய் பாத்துங்கிறீங்க. இல்ல, எப்படி நல்ல கர்மாவோ அதே மாதிரி கெட்ட கர்மம், எப்படி கெட்ட கர்மாவோ அதே மாதிரி நல்ல கர்மம். நீங்க நல்லது பண்ணாலும் அந்த கர்மா தோட்டி உங்களுக்கு நல்லது கொடுக்கும்.
நீங்க வேணாம் 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 வேணாம்னா கூட அதை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். எஸ்கேப்பே நீங்க என்ன மாதிரி போய் ஒழிஞ்சுக்கிட்டா கூட சரி, அந்த கர்மா கரெக்டா வந்து நடந்துதான் பண்ணும். பிகாஸ் அந்த கர்மா விதிப்படி அவங்களுக்கு குட்டி ஆகணும். நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்படியே எஸ்கேப்பே நீங்க ஆயிட்டீங்கன்னா கூட அடுத்த ஜென்ரேஷன் விடாது, தொடர்ந்து கொடுக்கும். அதே தான் கட்ட கர்மாவும். இப்போ நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் அதை அக்ரவேஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. குடும்ப சூழ்நிலைகள் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சர்ஜரி பண்ணாங்க, குழந்தை வந்துச்சு. இப்போ ஆர்டிசம் வந்துச்சு. ஆர்டிசம் இதுமா இருக்குமோன்னு சொல்லும்போதே அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க அழுறாங்க அப்படின்னும் போது அந்த உணர்வு நமக்கு புரியுது. யாரா இருந்தாலும் ஆர்டிசம் தான் கன்ஃபார்ம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? இன்னமும் அழுவாங்க. என்ன பண்ண முடியும்? ஆர்டிசம் ஆர்டிசம் தான், இட் இஸ் நாட் கியூரபிள். இப்போ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கர்மா ஹீலிங் எனர்ஜியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கர்மா எனர்ஜி ஹீலிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணுவாங்களான்றது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, கர்மா வந்து எஸ்கேப் ஆக எப்பயும் நினைக்காதீங்க. அம்சராணி சகோதரி சொன்ன மாதிரி கர்மா பத்தி பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அருமையான ஃப்ரெண்ட், அது அருமையான ஃப்ரெண்டு, அருமையான கைடு. அது கடவுள் கூட உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டார், கர்மா உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம சொல்றோம் திருப்பி திருப்பி. கடவுள் அன்புமயமானவர், ஆனாலும் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கர்மா வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். இதுக்கு 1000 உதாரணம் பேசலாம், 1000 தான் பேசியிருக்கிறோம், 1000 உதாரணத்தை பத்தி பேசியிருக்கோம், 1000 உதாரணத்தை இன்னும் பேசிட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம். கர்மா தான். கடவுளுக்கு கூட பயப்படாதீங்க, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட். அது டம்மி பீஸ் அவர். கர்மா தான். கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுளே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுளே உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். கர்மாவை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. நீங்க கர்மா கரெக்டா வச்சுங்க, எந்த கடவுளுக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த கடவுளுக்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே கரெக்டா நடக்கும், பர்ஃபெக்டா நடக்கும். நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க கர்மாவன்றது தான். இதை தெரியாம தான் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடவுள் ஆசீர்வாதம் பண்ணல, கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணல, கடவுள் வந்து உங்களுக்கு வேற எதையும் எந்த கிரிட்டேரியா வச்சு உங்களுக்கு ஃபேவர் பண்ணல அப்படின்றது பல உதாரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கர்மா இருந்தால் தான் கடவுளே பண்ணுவார், கர்மா இல்லைன்னா கடவுளே கண்டுக்க மாட்டார். இந்த கர்ம விதிக்கு உட்பட்டு தான் கடவுளே இருந்திருக்கிறார் அப்படின்றது நீங்க புராண இதிகாசங்கள் நிறைய கதைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். புராண இதிகாசங்கள்ல நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. கர்ம விதிக்கு உட்பட்டு தான் இடமே நடக்குதுன்ற எல்லா புராண இதிகாசங்கள் இருக்கிற கதைகளும் சொல்லும். நீங்க மற்ற மதங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த அளவுக்கு ஓப்பனா சொன்னாலும் மறைமுகமா சொல்லியிருக்காங்க, கர்மா தான் இங்க நிற்கும், கர்மா தான் நிற்கும், கடவுள் கூட அப்புறம் தான் அப்படின்னு மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க சூசகமா பூடகமா சொல்றதை நீங்க தெளிவா நாம எடுத்து சொல்றோம், புரிஞ்சுக்கிறோம். அப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு மாதத்தை பத்தி எடுத்து பேசினா அதை பத்தி ஒரு மாசத்துக்கு கிளாஸ் போட்டலாம். 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு பேசினா ஒரு மாசத்துக்கு கிளாஸ் போடலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ கர்மா கட்டும் எஸ்கேப் ஆகாதீங்க, கர்மாவை கொண்டு பயப்படாதீங்க. கர்மா வந்து வெரி குட் ஃப்ரெண்டு. பட் இந்த கர்மா வந்து இது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா அப்படின்னு டயக்னோஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா. அது அனுபவத்துல பக்குவத்துல வரும், அது ப்ராக்டிஸ்ல வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் மட்டும் என்ன ஆகாயத்தை நான் குச்சேன் அப்படி ஒன்றும் கிடையாது. நானும் சாதாரண உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தானே, நானும் உங்களை மாதிரி பிறந்தவன் தானே, ஒரு அப்பா அம்மாவுக்கு சாதாரண மனிதனாக பிறந்தவன் தானே. அப்ப எனக்கு வரும்னு போது உங்களுக்கு வராதான் என்ன? பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ கர்மா அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ லஞ்சம் கொடுக்க தவறுன்னு சொல்லியிருப்போம். லஞ்சம் கொடுப்பது தவறு, லஞ்சம் கொடுத்து நம்ம ஒரு வேலையை சாதிக்கக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையில பல பின்னடைகளை கொடுக்கும், அது தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நான் ஜாபுக்கு போகலாமா, நான் அங்கே கொடுக்கலாமா, வந்தாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் அவர் கடற்கராரு சொன்னா சொல்லி லஞ்சம் கொடுத்து அவங்க போஸ்டிங் போனாங்கன்றது தெரியாது. பட் அது ஒரு கருத்து. இப்போ ஒரு 2-3 months பேக் வீட்டிலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு நான் நடந்து வந்தேன். ரெண்டுமே பக்கம்தான், ஜஸ்ட் ஒரு 100 meters தான், வீடும் என்னுடைய ஆஃபீஸு கிளினிக்கு பக்கம்தான். எப்பயுமே நான் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து வீடும் என்னுடைய ஆஃபீஸோ, என்னுடைய வீடு என்னுடைய கிளினிக்கோ, வீடு என்னுடைய ஹாஸ்பிட்டல் பக்கமே இருக்க மாதிரி தான் வச்சுக்குவேன் ஸ்டார்டிங்ல இருந்தே. அப்போ தான் எந்த டைம் வேணாலும் 24 hours அக்சபிளாக இருப்பேன், 24 hours அக்சபிளாக இருப்பேன். எந்த டைம் வேணாலும் ஆஃபீஸ் போவேன், என் டைம் வேணாலும் கிளினிக் போவேன், என் டைம் வேணாலும் பேஷண்ட்டை பார்ப்பேன், எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நைட்டை 12 மணி 1 மணிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, ரொம்ப எமர்ஜென்சி மருந்து போகணும்னு வாங்க. நைட் 12-1 மணிக்கு கேட்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலை அது, வேற வழி இல்லை. சரி அந்த டைமுக்கு நான் முடியாத நாளைக்கு காலையில் பார்க்கணும்னு சொல்லுங்க. சரி அந்த நைட் அந்த 12-1 மணிக்கு வந்து அவங்களுக்கு மருந்தை கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டு போவேன். ஸோ எனி டைம் 24 hours நான் வச்சுக்குவேன் பக்கம். அது மாதிரி இப்போ ஒரு 2 months பேக் நடந்து வரும்போது ட்ரைனேஜ் வந்து ஏதோ ப்ராப்ளம் போட இருக்கு, அந்த ட்ரைனேஜ் மேனுவல் கவர் தூக்கி போட்டு கார்பரேஷன் பீப்புள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே கார்பரேஷன் பீப்புள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் நடந்து வரும்போது அவர் சொல்றாரு,
அவங்க ஏதோ காசு கேட்டிருப்பாங்க போல. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ட்ரைனேஜ் ஹோலை க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் கார்ட்டு ஏதோ காசு கேட்டிருப்பாங்க போல. அந்த அப்பார்ட்மெண்ட்காரங்க எல்லாமே கோட்டீஸ்வரங்க தான், கொடுத்துருக்கலாம். எல்லாருமே கோட்டீஸ்வரங்க, சாதாரண மக்கள்லாம் கிடையாது. வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிச் பீப்புள். அதுவும் விஜிபி செல்வநகர் இருக்கிறவங்க எல்லாமே விஐபின்னு சொல்லுவாங்க. ஜெனரலாகவே சென்னை கார்பரேஷனில் விஜிபி செல்வநகரா சார், அங்கே எல்லாமே விஐபிங்க இருக்கிற இடம் சார், விஐபிங்க இருக்கிற ஏரியா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் வெல் டு டூ பீப்புள். கன்சர்ன்ட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த பிளாட் ஓனர், அந்த பிளாட்டே வந்து நியர்லி 1.5 கோடி ரூபாய் வேல்யூ. அந்த பிளாட்டே 1.5 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கிறவங்க தான் எல்லாருமே. அவங்க வந்து சாதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. பட் அவர் புலம்புறாரு, அந்த கார்பரேஷன் மேனுவல் கவர் தூக்கி போட்டு நாத்தம் குடலை புடுங்க நம்மளா அந்த பக்கம் வர முடியல, நடந்து வர முடியல. அவர் சொல்றாரு, நான் என்ன பாவம் பண்ணமோ தெரியல, நாங்க அந்த வேர்டு பாருங்க, நான் இப்போ அதை நோட் பண்றேன். நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல, நாங்க இதுல எல்லாம் வந்து கையை வச்சு நாங்க வேலை செய்யறோம். அந்த ஸ்மெல்லு என்னால பக்கம் போக முடியல, அவ்வளவு தூரத்துலேருந்து அப்படி சுத்திட்டு வரேன். பட் அவர் சொல்றாரு, நான் எங்க பாவம் பண்ணமோ தெரியல, ஏதோ இந்த ஜனத்தை நாங்க இதெல்லாம் அள்ளி கொட்டி கிளீன் பண்ற வேலைக்கு வந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் ஒரு டீ செலவுக்கு சாப்பாடு செலவு காசு கொடுக்கணும்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணார். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கறது கர்மாவா கர்மா இல்லையா? இந்த இடத்துல கொடுக்குறது கர்மாவாக வராது, தீய கர்மாவாக வராது. கர்மா தான், பட் தீய கர்மா கிடையாது. லஞ்சம் கொடுக்கறது தவறு, ரைட். ஆனா இந்த இடத்துல இவங்க கேட்கற லஞ்சம் தான். அவங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க, ரைட்டு. பட் அந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, அம்மா இதை சாப்பாடு செலவுக்கு ஏதாவது கொடுக்குமா, டீ செலவுக்கு ஏதாவது கொடுக்குமான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இங்கே கொடுப்பது வந்து தீய கர்மாவா குட் கர்மானா, இது வந்து தீய கர்மா வராது, குட் கர்மா தான். ஏன்னா மனிதனுடைய மனத்தை மனிதனே அள்ளக்கூடாது, மனிதனே அள்ளக்கூடாது அப்படின்னு வாஜ்பாய் பீரியட்ல ஒரு ஸ்கீம் போட்டு அதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அவர் பீரியட்ல தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மனிதனுடைய மனத்தை மனிதனே வாருகின்ற மாதிரி தான் சிஸ்டம் இருந்தது. நிறைய ஊர்களில் இருந்தது, சின்ன சின்ன ஊர்களில் நகராட்சிகள்லாம் இருந்தது, நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஊர்களில் இருந்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு அது தெரியும். பெரிய பெரிய டவுன்லலாம் அப்படி தான் இருக்கும். அந்த வாஜ்பாய் பீரியட் தான் அப்படி இருக்கக்கூடாது மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்கீம் போட்டு கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கும் அது குறைந்து இருக்கிறது வேணா சொல்லலாம் மொழிய, பட் இன்னைக்கும் அது இருக்கு. அப்போ 100க்கு 100% இருந்தது அப்படின்னு சொன்னா இப்போ 10% இருக்கு, 90% ஆனால் குறைஞ்சிருக்கு, அது வேணா சொல்லலாம். அப்போ மனிதனுடைய மனத்தை மனிதனே அள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்கீமை போட்டு கொண்டு வந்து பண்ணும் பொழுது 10% தான் இப்போ இருக்கு, 10% இருக்கு, 90% போயிடுச்சு. இருந்தாலும் அதை நாம கூசுறோம், நாம ஃபீல் பண்றோம். நானே ஒரு 10 அடி சுற்றி வரேன், அதை கை வச்சு வேலை செய்யாகும் போது அவனுக்கு மனசார கொடுத்தா என்ன? என்ன கேட்டுட்டான்? சொத்துல பங்கா கேட்டுட்டான். இந்த அப்பார்ட்மெண்ட் வேல்யூல பாதி கொடுங்க, இதுல எவ்வளவு கொடுங்க, இவ்வளவு கொடுங்க நான் கேட்டான். இல்லையே, ஏதோம்மா சாப்பாடு செலவுக்கு ஏதோ காசு கொடுங்கம்மா, ஏதோ டீ செலவுக்குமா, அவங்க அப்படிதான் கேட்பாங்க. அவங்க மறைமுகமா கேட்பாங்க, சாப்பாடு செலவு கொடுங்க, டீ செலவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு ஃபாரின் கண்ட்ரியில் போய் பிளாட்டா வாங்க போறாங்க, இல்லை ப்ராப்பர்ட்டியை வாங்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. ஏதோ வாங்கி சந்தோஷமா டீ காப்பி சாப்பிட போறாங்க, கொடுக்கலாமே, தாராளமாக கொடுக்கலாமே. கொடுக்க மனசு இல்லை, புலம்புறார். இந்த பாயிண்ட் ஏன் நோட் பண்றேன்னா, நான் என்ன பாவம் செய்தனோ, என்ன பாவம் நாங்கெல்லாம் பண்ணமோ தெரியலம்மா, இதுல போய் கை வச்சு நாங்கெல்லாம் வேலை செய்யறோம். எங்களுக்கு வந்து ஒரு பார்த்து ஒரு ஏதோ சாப்பாடு செலவு டீ செலவுக்காக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பழமிட்டு இருந்தார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் வரல, நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் பாக்கெட்டு ஒரு 5 ரூபாய் கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க, நீங்க போயிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. 3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 500 ரூபாய் கொடுத்து இது வச்சுக்கோங்க, போதுமா உங்களுக்கு அப்படின்னு. போதும் சார், மதியானம் ஏதாவது கொடுப்பாங்க நினைக்கிறேன். அவங்க கொடுக்க மாட்டாங்க, இதுக்கே கொடுக்காதுங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க? சரி வேணா மதியானம் வந்து சாப்பிடுங்க, இன்னொரு 500 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 500 கொடுத்தேன். போதுமானு கேட்டேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓகே சார், இப்போதைக்கு காலைல டிஃபனுக்கு ஓகே, மதியானம் சாப்பாடு எப்படி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல சார், அவங்க கொடுக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் சரி மதியானம் சாப்பாடு நீங்கள் யாரும் ஏற்பாக்க வேண்டாம், இந்தாங்க இன்னொரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் போதுமானு. போதும் சார். நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். அவங்க அந்த பார்த்த பார்வை எனக்கு பிளஸ்ஸிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிளஸ்ஸிங், அதுதான் எனக்கு. அங்கே நான் ஒரு 1000 ரூபாய் தான் கொடுத்தேன், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த இடத்துல லஞ்சம் கிடையாது. அவன் கேட்குறாங்க, ஏதோ கேட்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் செய்யணும் வெளியும் செய்யணும், எப்படி ஒரு நாளெல்லாம் இழுக்கும். இதுக்கே காசு கொடுக்க எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க போறது இல்லை. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்.
அப்போ பார்க்குறாரு என்ன, சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, நீங்கள் வேற வீடு தானே, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இந்த அப்பார்ட்மெண்ட்கார் தானே கொடுக்கும், அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் நான் சரி கேட்டீங்க சரி சாப்பிடுங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன். இதுதான் குட் கர்மா, இதுதான் குட் கர்மா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து லஞ்சம் கொடுப்பது தவறு. ஆனா தவறு இங்க எங்க சரியாகுதுன்னா, அவங்க இந்த மாதிரி ரொம்ப இதுல, அதாவது நம்மளே வெறுக்கத்தக்க ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு நாம கொடுக்குறது வந்து அது லஞ்சமாக கருதப்படக்கூடாது. அது நாம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹானரரி ஃபண்டா, ஒரு அவங்கள மதிச்சு கொடுக்குற மாதிரி எடுத்துக்கணும். அது இனாம தர்மம்லாம் சொல்லக்கூடாது. இது அவங்க செய்யற சேவைக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்டா கொடுக்குற ஒரு அது என்ன, மரியாதைக்குரிய தொகைன்னு சொல்றாங்க. அதை வேற பேர் கூட சொல்லக்கூடாது, தப்பது. மரியாதைக்குரிய தொகை. பட் இதுவே நீங்க ஒரு ஆபீஸ்க்கு ஒரு விஷயமா போறீங்க, உங்க போஸ்டிங்கே எடுத்துக்கோங்க, இல்லை வேற ஏதாவது டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கோங்க, வேற ஏதாவது விஷயத்துக்கு போறீங்க, அவர் உங்களுக்கு பணத்தை கேட்கிறார், அங்கேயே லஞ்சம் கொடுப்பது தவறு. ஏன் தவறு? அவருக்கு சம்பளம் கொடுக்குது. இப்போ எப்படி கார்பரேஷன் பீப்புள் கொடுத்தாலும் கூட அவங்க செய்யற வேலைக்காக நாம பார்த்து மனசார சந்தோஷமா நாம கொடுக்குறோம். பட் ஆபீஸ்ல வேலை செய்யறவருக்கு, அவர் கெஸ்டட் ஆஃபீஸரா இருப்பாரு, அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்கும், அதர் பெர்க்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுப்பாங்க, எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். அத்தனையும் வாங்கி உள்ள விட்டுக்கிட்டு எனக்கு லஞ்சம் கொடுன்னு கேட்டா அங்கே தவறு. அது நீங்களும் கொடுக்குறீங்க இல்லையா? அவருக்கு நிறைய லேக்ஸ் தொகை தான் சம்பளம். மினிமம் வந்து நல்ல ஹை லெவலில் இருக்கும், சாதா லெவலில் விட்டுவிடுங்க, ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு லேக்ஸ் தொகை தான் சம்பளம் கொடுக்குறாங்க. டிஏ, டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களே 2-3 லேக்ஸ்க்கு மேலே வரும். சாதாரணமாக ஒரு ஆஃபீஸர் லெவல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண நிறைய இருக்குது, இது நிறைய கேட்டகரிக்கு நம்ம ஒரு 3 lakhs உள்ள ஃபெசிலிட்டிஸு, பெர்க்ஸ், அதர் ஃபெசிலிட்டிஸ், சேலரி எல்லாமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 லட்ச ரூபாய் மாதத்துக்கு வாங்குறவர் உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாருன்னா அவருக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்களே, தப்பு. அதுதான் தப்பு. அப்போ இந்த கர்மாவை எப்படி அனில் பண்ணோம்? இந்த இடத்துல அவனுக்கு சம்பளம் வருது, வருமானம் வருது, நல்லாமே இருக்கு, கவர்மெண்ட் நல்ல ஒரு பொசிஷனில் வச்சிருக்கு, இருந்தாலும் அவனுடைய வேலையை செய்வதற்கு, அவனுடைய கடமையை செய்வதற்கு அவன் லஞ்சம் கேட்கிறான். அது தவறு. அங்கே கர்மா தவறு, அங்கே கர்மா தவறு. இங்கே ஒரு ஸ்கேவஞ்சருக்கு நாம் கொடுக்கறது இங்கே தவறு கிடையாது, அது ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப கதையே கர்மா தான். இங்க பேட் கர்மா குட் கர்மா மாறுதா? ஒரு ஆபீசருக்கு லஞ்சம் கேட்டா கொடுக்கறது பேட் கர்மா, அதே ஒரு ஸ்கேவஞ்சர் கேட்டா சந்தோஷமா கொடுக்கறது குட் கர்மா. கோயில்களில் போறோம், கோயில்களில் ஐயருக்கு காசு உண்டிகளில் போடுறோம், கோயில்களில் ஐயருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்து அறநிலைத்துறையில அல்லது சில குறிப்பிட்ட அமைப்புகள் மூலமாக நடத்துகிற கோயில்களாக இருந்தாலும் சரி, ஆதீனம் மூலமாக நடத்துகிற கோயில்களாக இருந்தாலும் அந்த ஆதீனம் சம்பளம் கொடுக்குது. இந்து சமய அறநிலைத்துறையினாலும் அவங்களும் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ நாம ஏன் உண்டியில் காசு போடணும்? ஏன்? அது தப்பு தானே, அது ஊழல் தானே, லஞ்சம் தானே. அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. பிகாஸ் அவர் டிவைன் சர்வீஸை பண்ணுறாரு, ஒரு டிவைன் சர்வீஸ் பண்ணுறாரு. மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கறத விட இந்த ஐயருங்க, குருக்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து கம்மி தான். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் மற்றவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அந்த கோயில்களோட குருக்கள், பூசாரி, ஐயர், வெவ்வேறு நேமில் இருக்காங்க இல்லையா, அந்த கடவுளோட இருந்து அந்த நம்ம அந்த மந்திரம் உபதேசம் பண்ணி, மந்திரம் சொல்லி, அர்ச்சனை பண்ணி, இதை மாதிரி பண்ணுற அந்த ஐயர்னு சொல்கிறோம், பூசாரின்னு சொல்கிறோம், குருக்கள்னு சொல்கிறோம், இவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் வந்து கம்மி. அங்கே நம்ம மனசார அவர் காசு போட்டால் அது லஞ்சம் கிடையாது, அது குட்கர்மம். அவங்களுக்கு போடுறது குட்கர்மம், அது தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. சரி, இப்படி ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ கோயிலில் கொடுக்குறோம், அது குட்கர்மம். அதே நேரத்தில் அப்படியே அஷ்டலட்சுமி கோயில் பெசன் நகருக்கு வாங்க, சாதாரணமாக கோயிலில் கொடுக்குறது அது பேட் கர்மம் கிடையாது, குட் கர்மா, தவறு கிடையாது, அது லஞ்சம் கிடையாது. அப்படியே அஷ்டலட்சுமி கோயில் பெசன் நகருக்கு வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இதுவே பண்ணுவாங்க. நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன், நிறைய கோயில்கள் இப்போ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் அந்த கோயிலில் இருக்கிற ரொம்ப ஒஸ்ட்டு அஷ்டலட்சுமி பெசன் நகர் கோயில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. காசு இல்லாமல் போயிட்டேன்னா அவனை ஏதோ ஒரு அக்யூஸ்ட டெரரை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. காசு இல்லாமல் போயிட்டா அவங்க ஏதோ ஒரு தீண்ட தடாதவனை, பார்க்கக்கூடாதவனை, தொடக்கூடாதவனை எவனோ பார்த்துட்ட மாதிரி அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. காசு கொடுத்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது, அர்ச்சனை, ஆராதனை, தெய்வம் ஆரத்தி எல்லாம் பண்ணுறாங்க. காசு எவ்வளோக்குள்ள அதிகமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோக்குள்ள அங்கே கவனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது நான் ப்ராக்டிக்கலாக அந்த கோயிலில் பார்த்தேன். ஒரு 1 hour அந்த கோயிலுக்குள்ளே இருந்து பார்த்தேன். கோயிலுக்காக போல, வேற ஒரு விஷயத்துக்காக போகணும். அப்போ போயிருக்கும்போது அந்த கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் அப்போ போயிருந்தபோது இந்த 1 hour இந்த கூத்தெல்லாம் பார்த்தேன். அது தவறு, அது பேட் கர்மா. அது எப்படின்னா, பக்தர்கள் வந்து அவங்களா விரும்பி போடுறத வாங்கினாங்கன்னா அது குட் கர்மா.
பக்தர்களை கம்பேர் பண்றாங்க, அதாவது வந்து கட்டாயப்படுத்துறாங்க. போட்டாதான் ஆச்சு, போடலன்னா இல்லை, போட்டுதான் ஆகணும், போட்டாதான் நான் உனக்கு தீபாராதனை காட்டுவேன், போட்டாதான் அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன் பண்றாங்க. அங்கே ஒரு 4 சன்னிதானத்துலையும் இதுதான் நடக்குது. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லாத்தையும். இங்க கம்பல்ஷன் பண்ணி அந்த காசை வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பேட் கர்மா. அது அந்த குருக்களுக்கு, அந்த ஐயருங்களுக்கு, அந்த ஆராதனை பண்றவங்களுக்கு, அந்த அர்ச்சனை பண்றவங்களுக்கு நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா. ஏன்னா அவங்க போட விருப்பம் இல்லாத இவங்க கம்பல்ஷன் பண்ணி வாங்குறாங்க. கம்பல்ஷன் பண்ணி வாங்கணும், கொடுங்கணும் அப்படின்னா அது பேட் கர்மா. அது அவர்களுக்கு பேட் கர்மாவை தான் தரும். ஸோ இந்த பேட் கர்மா குட் கர்மா ஐடென்டிஃபை பண்றது வந்து பக்குவத்துல வந்தது. இப்போ எது குட் கர்மா, எது பேட் கர்மா, 2 இன்சிடென்ட் சொன்னேன் நான். கோயில்களை நீங்களா எழுதி போட்டீங்கன்னா அது குட் கர்மா. அஷ்டசிம் கோயிலில் வாங்குற மாதிரி புடுங்கப்பட்டால், உங்கள்கிட்ட பறிக்கப்பட்டால், உங்க வந்து கம்பல்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட வாங்கப்பட்டால் அது பேட் கர்மா. கார்பரேஷன் தொழிலாளி அவன் நம்ம ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு தொழிலை அவங்க செய்யறாங்க, வேற வழி இல்லை, ஆனால் செய்யணும். அவங்க செய்யலாம், நம்மளால இருக்க முடியுமா, பக்கத்துல இருக்க முடியாது. அப்படி ஒரு சர்வீஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் கொடுத்தா கொடுத்துட்டு பரவாயில்ல, நான் என்னால முடிய கொடுக்குறேன், அமைச்சர் கொடுக்குறது, அது கிராட்டிடியூட், அது கிராட்டிடியூட், அது ஆசீர்வாதம், அது நமக்கு புண்ணிய கர்மம். அதே நேரத்துல நீங்க பெரிய பெரிய ஐயர் ஆபீசர்ஸ், ஐயர் லெவல்ல, சாதாரண லெவல் பெரிய லெவல் வரைக்கும் நடக்குது, சாதாரண லெவல் பெரிய லெவல் வரைக்கும் நடக்குது. அத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, லஞ்சம் கொடுத்து உங்க காட்சி சாதிக்கணுன்றதுக்காக நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க. லஞ்சம் கொடுப்பது இங்கே பேட் கர்மா. வாங்கிக்கிறவன் அவனுடைய பேட் கர்மா, லஞ்சம் கொடுப்பதும் பேட் கர்மா தான். ஒரு முறை என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு சென்னை வந்துட்டு இருக்கேன், கார்ல வந்துட்டு இருக்கேன். ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் வரும்பொழுது, ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட அந்த ராஜீவ்காந்தி நினைவகம் இருக்கு இல்லையா, அது பக்கம் வரும்பொழுது ரைட் சைடில் டிரைவர் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தார். சரி சிவா, நீ இறங்கி ஒரு காஃபி டீ சாப்பிட்டுக்க, ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார் பரவாயில்ல சார், போய்க்கலாம் சார், வீட்டுக்கு போய்க்கலாம். இல்லை ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்க, நீ கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி ஏதாவது சாப்பிட்டுக்கோ. டிரைவர்கிட்ட சொன்னேன், நீ போய் சாப்பிட்டுக்கப்பா, ஏதாவது சாப்பிட்டு வா. சரி போய் சாப்பிட்டு வரதுன்னு சார், நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் காரில் உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு கும்பல் வந்து ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, போட்டு அடிக்கிறாங்க. ஒரு 10 பேர் கும்பல் சேர்ந்து ஒரு அடிக்கிறாங்க, அடிச்சு திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா, நீ திருடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. 2 பேர் மாட்டியிருக்காங்க பொழுது, ஒரு 2 பேர் கையங்களமா மாட்டிருக்காங்க, எங்கேயோ திருடி இருக்காங்க, மாட்டியிருக்காங்க 2 பேர். அடிக்கிறாங்க, 10 பேர் கும்பல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் போயிட்டு விளக்கி, என்னப்பா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு. சார் இவன் திருட்டு விட்டான் சார். அவங்க என்ன சொல்றாங்க எடுத்த உடனே, சார் இவன் திருட்டு விட்டான் சார், ஆனால் அடிக்கிறோம் சார் அப்படின்னா. சரி அடிக்காத, விளக்கு ஏன் போய் பண்ணிட்டு இருக்க, இரு அப்படின்னு சொல்லி விளக்கி விட்டு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா, ஏதோ பிக் பாக்கெட் மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க, அந்த ஹோட்டலில் பின்னால் அப்படியே கூடவே போயிட்டு ஏதோ பிக் பாக்கெட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் 1000 rupees, 500 கிடையாது, இப்போ 1000 rupees, 2000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கிறாங்க. 2 நோட்டு, 2 பேரும், இவன் ஒரு 2 பேரும் 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க. 1000 rupees நோட்டு எடுத்துட்டாங்க. அதுக்காக அத்தனை பேரும் அடிக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் வேலைக்கு விட்டு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் அவன் பணம் திருடிட்டான் சார். யார், அந்த ஹோட்டல் ஓனரும் வந்துட்டாரு, அந்த சாப்பிட்ட அந்த கிளையண்ட்டும் வந்துட்டாரு, சுத்திக்கிறவங்க அடிக்கிறான். ஹோட்டல் ஓனர் வந்தார், ரைட்டு ஓகே, என் ஹோட்டல் திருடு போச்சுன்றதுக்காக ஒரு பொறுப்புக்காக அவர் வந்தார், ஓகே. பணத்தை வந்து கோட்டை விட்டவன், பிக் பாக்கெட் பர்ஸை அடிச்சவன் வந்து தொடச்சவன் வந்து கேட்குறாங்க, அவனும் ரைட்டு ஓகே. இந்த 3 பேர் தவிர மிச்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் பக்கம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை, தர்மத்தை நிலைநாட்டுறாங்களாம். ஹோட்டல் ஓனர் அடிச்சானா நியாயம், என்னுடைய ஹோட்டலில் வந்து திருடுனா, என் ஹோட்டல் பேர் கெட்டு போச்சுன்னா அவன் அடிக்கலாம், ரைட்டு, அதை நியாயம்னு அத்துக்கணும். பணத்தை திருடு விட்டவன் 2 பேர், அவன் அடிக்கிறானாலும் நியாயம், ரைட்டு ஓகே, ஏன்னா அவன் பணம் திருடு போச்சு அதனால அவன் அடிக்கிறான், அது அடிக்கக்கூடாது, வேற தப்பு. 3 பேர் தவிர மிச்சம் 10-12 பேர் பக்கம் இருக்கான், அவங்களுக்கு என்ன வேலை, இவங்க வந்து ஏன் அடிக்கணும், நிச்சயம் நான் அதான் கேட்டேன், இருப்பா கொஞ்சம் விஷயம் இரு, சைலண்டா இரு. இப்போ அவன் திருடிட்டான், ஓனர் வந்திருக்காரு, ரைட்டு ஓகே. இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயம் சொன்னேன், இவங்க திருடிவிட்டாங்க வந்துட்டாங்க, மிச்சம் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேலை, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு. அவன் தப்பு பண்ணிட்டான் சார். அப்போ தப்பு பண்ணிட்டானா அடிக்கிறியா, அப்போ ரைட்டு ஓகே. ஒரு விஷயம் நான் சொல்றேன், இவன் திருடிவிட்டான்னு இவன் அடிக்கிறீங்களே, இதே கோடிக்கணக்கில் திருடுறானுங்க. அவங்களுக்கு வந்து போலீஸ் எஸ்கார்ட் கொடுக்குது, கவர்மெண்ட்டே எஸ்கார்ட் கொடுக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, அவனை செக்யூர்டா கொண்டு போய் விடு. யார் விட்டு பணம், நீ நானும் கொடுக்குற வரி தான், கண்ணுக்கு தெரிந்தோ கண்ணுக்கு தெரியாமலோ பல வகையில கொடுக்குற வரியில தான் அரசாங்கம் வந்து கோடிக்கணக்கான பணத்தை ஏமாத்துற ஊழல் பேர் வழிகளை அரசாங்கம் பதவி கொடுத்து அவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணுது.
அவங்க ஒருத்தருக்கும் நியர்லி 5 to 10 lakhs செலவு பண்ணுது. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அவங்களதான் இப்ப என்ன பண்ண முடியும்? நீ அவனும் தான் திருடன். அவன் பெரிய அளவு திருடுறான், இவன் சின்ன அளவு திருடுறான், ஏதோ வயிற்று குழம்பு திருடுறான். அவனை போய் கேட்க முடியுமா? நீ ஏதோ கையெழுத்து கும்பிடுறிய, போகும்போதே வரும்போது கையெழுத்து கும்பிடுற. அவன் ஃப்ராடு, இன்டர்நேஷனல் ஃப்ராடு. அவனுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நீ ஒரு ஓரமன்னா ஒரு கார் போகும்போது வணக்கம் சொல்ற, என்னையா நியாயம் இது? அவன் பாவம் இல்லாத குழந்தைக்கு திருடுனா அவனை போய் நீங்க அப்ப நீங்க காசு கொடுத்துங்க. அவன் நான் கொடுக்குறேன்ப்பா காசு, நான் கொடுக்குறேன் காசு, இப்ப இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு முடிக்கிறாங்க. இதான் நடக்குது நாட்டுல. கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தில் நாம் சொல்ல வேண்டாம், பப்ளிக்ல அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, டெசிக்னேஷன், இவர் அவரு, இவர் அவரு, இவர் அவரு, இவர் அவருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, மற்ற ஃபெசிலிட்டி கொடுக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும். யார் விட்டு பணம்? நம்ம பணம் தானே. அவனும் திருடன் தான், இவனும் திருடன் தான். அவன் எல்லாத்துக்கும் திருடான் பாவம், இவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. அவன் இருக்கிறவன அவங்ககிட்ட யாரும் பேச முடியுமா? கையை கட்டுன்னு வணக்கம் சொல்லிட்டு, ஐயா சாமி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டும். இல்லைன்னா இவன் குடும்பத்தோட காலி அட்ரஸ் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. இவன் ஏதாவது பேசணும்னா இவன் அட்ரஸே இருக்காது, அவன் பரம்பரையே வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ண, சரி 1000 ரூபாய் தானே, சரி ஓகே இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 1000 ரூபாய் அந்த திருடு போனதுக்கு கொடுத்தா இல்லையா, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. போய் வாங்கிக்கினீங்க இல்லையா. சரி, இவருக்கு நான் என்ன பண்ணேன், உனக்கு என்னப்பா வேணும், என்ன கஷ்டம்னா ஏதோ குடும்ப சூழ்நிலை பாவம், அவங்க சூழ்நிலை. சரி, என்ன உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? இப்போ எனக்கு ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும் சார், 2000 ரூபாய் இருந்தால் போதும் சார். அதுக்காக தான் சார் திருடினேன். அது திருடுறதும் பாவம், ஏதோ பர்பஸ்க்காக திருடிக்கார், ஏதோ தேவைக்காக திருடிக்கார் பாவம். சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கோ. என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன், உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட கால் பண்ணு, நீ பேசு, உனக்கு நல்ல வேலை நான் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் நான் 5000 கொடுத்தேன். அவங்க அந்த 1000 ரிட்டர்ன் பண்ணியாச்சு. 5000 நான் கொடுத்தேன். 5000 நான் கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ, என்னோட விசிட்டிங் கார்டையே கொடுத்துட்டு நீ கான்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு வேற ஏதாவது நல்ல வேலையா சொல்லி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். அப்ப பணத்தை கொடுத்த பிறகு அவங்களை கேட்டேன், இப்ப இத்தனை பேர் அடிச்சிங்களே, பணம் உங்களுக்கு வந்துச்சு, இப்ப இந்த அடியெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாமா அப்படின்னா அப்படியே ஜகா வாங்குறாங்க. பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க, ரைட் ஓகே. இப்போ பணம் போய் சேர்ந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். இப்போ பணம் கொடுத்த பிறகு போட்ட அடி என்ன ஆகும்? அப்போ நான் திருப்பி, இப்போ உங்களுக்கு திருப்பி அடிக்க சொல்லலாமா? பணம் உங்களுக்கு வந்துச்சு, திருப்பி அடிக்க சொல்லலாமான்னா, அது எப்படி சார், அது எப்படி? ஆமாம், அடிச்சிட்டீங்க, பணம் கொடுக்கணும், அடிச்சிட்டீங்க, பணம் வந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறான், அடிக்க சொல்லலாமான்னு. அப்படி இல்லை சார், அப்படி ஜகா வைங்க, அப்படி இப்படி ஓரமா போதும். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணாரு. கான்டாக்ட் பண்ணி அப்புறம் வேற நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட் மூலமா ஸ்ரீபெரும்புதூர்லயே அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல சிப்காட்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம். நமக்கு தெரிஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நாம என்ன கத்துக்கிறோம், இந்த இன்சிடென்ட் நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு வறுமைக்கு கற்று திருடுறான், அதை நம்ம திருடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல கோடியா கொள்ளடிக்கிறது கொள்ளை தான், திருடு தான். அதுக்கு தான் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவன் பாவம் இல்லாததுக்கு திருடுனான், அவன் வயிற்று கொடுமை. அவன் வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த வயிற்று கொடுமைக்காக 2000 ரூபாய் திருடினாங்க அந்த 2 பேர். அடுத்து ஸோ 2 பேருக்கும் இந்தப்பா நீ ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கோ, இந்த நீ ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கோ 5000 ரூபாய் நீ வச்சுக்கோ. 2 பேருக்குமே கொடுத்தேன். 10,000 கொடுத்துட்டு சாப்பாடும் அதே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி டிரைவர் அனுப்பிச்சு, நீ சாப்பாடு வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடுக்கும். டிரைவர் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. 2 பொட்டலம் சாப்பாடு வாங்கி கொடு, வீட்டுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போ. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் ஒரு 4 சாப்பாடு எக்ஸ்ட்ராவா, இவருக்கு ஒரு 4 சாப்பாடு, அவருக்கு ஒரு 4 சாப்பாடு, இவங்க சாப்பிட்றதுக்கு 5 சாப்பாடு, 5 சாப்பாடு வாங்கி கையில் கொடுத்து விடு. 5 சாப்பாடு டிரைவர் வாங்கிட்டு வந்து சாப்பாடை கையில் கொடுத்தாரு. பணத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி, ஒரு எம்டி கிட்ட சொல்லி சிப்காட்டில் அவங்க கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுத்தோம். 2 பேரும் போய் வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல டேக் அவே மெசேஜ் என்னன்னு சொல்ல வரேன்னா, இங்கே அவன் தேடுறான், ஐயோ அவன் தேடி விட்டான்னு அத்தனை பேர் அடிக்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்க 3 பேர்னா சம்மந்தம் இல்லாத 10 பேர் அடிக்கிறாங்க. யாரு அடிக்கிறது? யார் வேணா அடிச்சுட்டு போலாமா? அடிக்கிறாங்க. பட் இங்கே அந்த கர்மா, அவன் திருடுனா இந்த இடத்துல நீங்க கரெக்ட் திருடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்ல வரும். இங்க திருடாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது திருடு இல்லை, பாவம் ஏதோ இல்லாத குறைஞ்சி திருடுறான். இருக்கிறவன் திருடுனா தப்பு. கோடியா கொள்ளடிக்கிறான், எல்லாமே கோடி தான், நாட் இன் லேக்ஸ், எல்லாமே க்ரோர்ஸ் தான், பல கோடிகள் கொள்ளடிக்கிறான், அது திருடு. ஆனா அவங்களுக்கு அதுக்கு வேற மாதிரி பேர் சொல்றோம், அதுக்கு வேற மாதிரி பேர் சொல்லிட்டு இருப்போம், அதை நாம ஹானர் பண்றோம், மதிக்கிறோம், ஹானர் பண்றோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் இல்லாத வயிற்று பழப்புக்கு, வயிற்று குழம்புக்கு, பசிக்கு திருடான்னா அவன் திருடான்றோம். இந்த இடத்துல அந்த மாதிரி திருடை நீங்க நெகட்டிவ் கர்மான்னு எடுத்துக்காதீங்க. அது நெகட்டிவ் கர்மா கிடையாது.
அதுவும் அவங்க பாஸ்ட் லைஃப்ல பண்ண கர்மானால திருடுறாங்க, பாஸ்ட் லைஃப்ல பண்ண கர்மால அடி வாங்குறாங்க, அது வேற சமாச்சாரம். அது அது அவங்களுடைய கர்மா சம்மந்தப்பட்டது. பட் இந்த இடத்துல நாம எப்படி எடுத்துக்கணும்னா, அது நெகட்டிவ் கர்மாவை எடுத்துக்கூடாது. கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்யறோம், பாவம் திருடுனான், இந்த இடத்துல அவன் திருடன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி அவனை கோட் பண்ணி இவன் பாவி, இவன் திருடிட்டான், இவன் அயோக்கியன் அப்படின்னு முத்திரை குத்தக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப கர்மாவை எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு இடத்துல கர்மா பாசிட்டிவா இருக்கும், அதே கர்மா இன்னொரு நெகட்டிவா இருக்கும். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். அதை நீங்க தொடர்ந்து இந்த வகுப்புல பயணிக்கும் போது உங்களுக்கு அந்த பக்கம் வந்துடும். இது குட் கர்மா, இது பேட் கர்மா. அரசாங்கம் இதை பேட் கர்மான்னு சொன்னாலும் அது குட் கர்மாவாக இருக்கும். அரசாங்கம் இதை குட் கர்மான்னு சொன்னாலும் அது பேட் கர்மாவாக இருக்கும். அரசாங்கம் சரின்னு சொல்வது கர்ம விதிப்படி, இறை சட்டப்படி தவறாக இருக்கும். அரசாங்கம் தவறுன்னு சொல்றது கர்ம விதிப்படி, இறை சட்டப்படி சரியானதாக இருக்கும். நீங்க எப்பயுமே வாழ்க்கையில ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. அரசாங்க சட்டத்தை விட இறை சட்டத்துக்கு மதிப்பு கொடுங்க. அரசாங்க சட்டத்தை விட இறைவனுடைய சட்டத்துக்கு மதிப்பு கொடுங்க. அந்த இறைவனுடைய கட்டளைகள் 18 இருக்கு இல்லையா, அந்த 18 விஷயங்களுக்கு மதிப்பு கொடுங்க. வாழ்க்கையில் நீங்க சந்தோஷமாக, ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. வாழ்க்கையில இறை கட்டளை 18 கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நான் ஒரு 48 டேஸ்க்கும் உங்களை லைஃப்பை ரெவியூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும். நீங்க சும்மா ஃபாலோ பண்ண கேலண்டர் பார்த்து 40 நாள் ஆகி போச்சு சார், 40 நாள் ஆகி போச்சு சார் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க டே டு டே லைஃப்ல நம்ம சொல்ற விஷயங்களை, கர்மா ஹீலிங்ல சொல்ற விஷயங்களை நீங்க தொடர்ந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எவ்ரி 48 டேஸ் நீங்க அப்படியே ரெவியூ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும், நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். நல்ல விஷயத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா கடவுள் கருணை உள்ளவர், நானும் கருணை உள்ளவன் தான். கடவுள் கருணை உள்ளவர், அன்புள்ளவர். உங்களுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்யறாரு. தடுமாறுறீங்க, லேட்டா பண்றோம், எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுன்னு தெரியலன்னும் போது நம்ம கேட்ட வேண்டுகோளை வச்சு இன்னைக்கு ஒரு 108 தேவதைகளை புதுசா அப்பாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. கடவுள் கருணை உள்ளவர் தாங்க. கருணை உள்ளவர்தான் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது. எவ்வளவு பெரிய கருணை உள்ளவர். நம்ம கடவுளுடைய கருணை புரிந்து கொள்ளவில்லை. கடவுளை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். கடவுளை இப்ப சோதிக்கிறாரு, கடவுள் என்ன டார்ச்சர் கொடுக்குறாரு, கடவுள் என்ன கண்டுக்கவே இல்லை, கடவுள் என்ன டீல்ல விட்டாரு, புரிந்து கொள்ளாமல் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். சரியா? இந்த வகையில நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த கல்ச்சரை பத்தி பேசணும். இந்த கல்ச்சரை நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் நிறைய பேசுவோம். கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நம்ம கல்ச்சரை பத்தி ரொம்ப பேசுவோம். இந்த கல்ச்சர் குறைஞ்சி போனதுனால தான் நம்ம இன்னைக்கு நிறைய வகையில சஃபர் ஆயிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாடு, இந்தியா எடுத்துக்கோங்க, தமிழ்நாடை கூட எடுத்துக்கோங்க. நீங்க தமிழ்நாடு உயர்ந்ததுன்னு எதை வச்சு சொல்றீங்க? இந்தியா உயர்ந்து எதை வச்சு சொல்றீங்க? நீங்க ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு நீங்க சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தை படி பார்த்தா தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, எந்த வகையிலும் மற்ற மக்களுக்கு சோட போனது இல்லை. நெகட்டிவான விஷயங்களில் மற்றவங்கள விட நாம் உயர்ந்து இருக்கிறோம், மற்றவங்கள விட நாம் சிறந்து இருக்கிறோம் அப்படின்னு எதையுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. என்னடா டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க, பட் இதுதான் உண்மை. ஒரு சகோதரர் மேல்மருவத்து சரவணன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. லார்டு மெக்காலே பார்லிமெண்ட்ல பேசின விஷயத்தை பத்தி அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு. அருமையான விஷயத்த எடுத்து போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு. அதை பிரிண்ட் எடுக்க சொன்னேன், அது சரியா உள்ளனா சார் எழுதியிருக்கீங்க. ரைட், நான் படிக்கிறேன் பாருங்க, நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I have traveled across the length and breadth of India. நான் இந்தியாவுடைய எல்லா மூளை முடுக்கும் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு அந்த லார்டு மெக்காலே இங்கிலாந்துல பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அதனுடைய சாராம்சம் இது. அண்ட் I have not seen one person who is a beggar, who is a thief. I have not seen one person who is a beggar, who is a thief. ஒரு திருடனையோ ஒரு பிச்சைக்காரனையோ நான் பார்க்கவில்லை. நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஒரு திருடனையோ ஒரு பிச்சைக்காரனையோ நான் பார்க்கவில்லை. எஸ், such wealth, அவ்வளோ வெல்த் இருக்கு. such wealth I have seen in this country. Such high moral values I have seen in this country. Such high moral values. moral வேல்யூனா எத்திக்ஸ், அந்த நீதி, நேர்மை, தர்மம். அந்த தர்மம் சொல்ல முடியும், அதுதான் மாரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாரல் வேல்யூவை இந்தியாவில் அவ்வளோ அதிகமாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்றார். பீப்புள் ஆஃப் சச் கேலிபர், அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. தட் ஐ டோன்ட் திங்க் we would ever conquer this country. I don't think we would ever conquer this country.
இந்த கண்ட்ரியை தோக்கடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்ல வர்றாரு அவர். இந்த கண்ட்ரி தோக்கடிக்க முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கு. அந்த நாட்டை தோக்கடிக்கணும் அப்படின்னா, மண்ணை வைக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றதான் இவர் சொல்றாரு. எஸ், unless we break the very backbone of this nation, which is her spiritual and cultural heritage. அந்த நாட்டினுடைய, அந்த இந்திய பாரத தாயினுடைய முதுகெலும்பை உடைக்கணும் அப்படின்னா, இந்திய தாயினுடைய முதுகெலும்பு உடைக்கணும் அப்படின்னா நாம எதை உடைக்கணும் அப்படின்றாரு. நல்லா திருப்பி பாருங்க. Unless we break the very backbone of this nation, which is our spiritual and cultural heritage. Spiritual and cultural heritage சுத்தமா குழி தோண்டி போச்சுட்டோம் நாம, including தமிழ்நாடு, yes. And therefore I promise that we replace her old and ancient education system. We replace her old and ancient education system. அந்த பழைய அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றாரு. அந்த லார்டு மெக்காலே தான் இப்ப இருக்கிற அந்த நாசமா போன, வீணா போன, வெட்டியா போன கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். அந்த கல்வி திட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையும் குட்டி சோதா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குட்டி சோதா கொண்டு போனதுக்கு அந்த லார்டு மெக்காலே தான் விதை ஊனி இருக்கிறார். ஸோ அதை அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. அந்த ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஹியர் வித் கல்ச்சர் ஃபார், இது என்ன சார்? System her culture for if the Indians think that all that a foreign and English is good and greater than our own. இங்கிலீஷும் ஃபாரின்காரன் சொல்றதுன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப கரெக்ட், எல்லாம் பர்ஃபெக்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வைக்கணும். இங்கிலீஷும் ஃபாரின்காரன் என்னென்ன சொல்றானோ, என்னென்ன பண்ணணும் அத்தனையும் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வைக்கணும். அதை நம்ப வச்சோன்னா அவன் அடிக்கிறது ஈஸின்றார். இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்டு குடிச்சவரா இருக்கும். Think that all that a foreign and English is good and greater than their own. ஆமா, நம்மளை விட பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். Yes, they will lose they will lose their they will lose their self-esteem, their native culture, and they will become what we want. Correct ஐயா. நாம் என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி அவங்கள மாத்திர முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி அவங்கள ஆட வைக்க முடியும், பாட வைக்க முடியும் அப்படின்றார் மறைமுகமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆடுனா ஆடுவான், பாடுனா பாடுவான், குதினா குதிப்பான், எல்லாமே பண்ணுவான். அது குரங்காட்டம் மாதிரி, குரங்கு வித்த மாதிரி நம்ம எப்படி ஆட்டமோ அவன் ஆடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மை. They will become what we want, then a truly dominated nation. இன்னைக்கு வந்து ட்ரூலி டாமினேட்டட் நேஷனா தான் இருக்கு. இன்னொரு தடவை படிச்சேன். I have traveled across the length and breadth of India and I have not seen one person who is a beggar, who is a thief. Such wealth I have seen in this country, such high moral values, people of such caliber, that I don't think we would ever conquer this country unless we break the very backbone of this nation, which is her spiritual and cultural heritage. And therefore I propose that we replace her old and ancient education system, her culture, for if the Indians think that all that a foreign and English is good and greater than their own, they will lose their self-esteem. அந்த சுயமரியாதைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இழந்திருக்கிறோன்று சொல்லாம சொல்றார். அவங்களுடைய சுயமரியாதை இழந்து விட்டார்கள், இழக்க வைக்கணும்ன்றாரு. சுயமரியாதை இழந்தா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே சுயமரியாதை இழந்தா இருக்கிறோம். சுயமரியாதை என்னன்னு தெரியாது, ஆனா பேசுறோம் என்னமோ பேசுறோம். சுயமரியாதை ஊன் பேசுறோம். பட் சுயமரியாதை என்ன கிலோ என்ன வேலைன்னு கேட்கற நிலைமை தான் நம்ம இருக்கிறோம். அவர் கரெக்டா இவருடைய எவ்வளவு தெளிவா, எவ்வளவு கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருக்காரு பாருங்க. கரெக்டா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நாம வந்து இவருடைய செயலுக்கு 100% விக்டிமா பாதிக்கப்பட்டவர்களாயிட்டோம். 90, 80, 70 இருக்கு. 100க்கு 100, இன்னும் சொல்ல போனா 100க்கு 200, 300% நம்ம அடிமையா இருக்கும். அவன் 100% அடிமையாகுன்னா, நீங்க என்னதுக்கு 100 சொல்றீங்கன்னா 200% அடிமையாகிறோம், 300% அடிமையாகிறோம், 400% அடிமையாகிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள்
ஒஸ்டா போயிட்டு இருக்கு. இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. ஓகே, their native culture and they will become what we want. நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. எஸ், இன்டர்நேஷனல் மாஃபியாஸ். a truly dominated nation, truly dominated nation தான் இருக்கு. இப்போ இது வந்து லார்ட் மெக்காலே அட்ரஸ் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆன் 2nd February 1835. 2nd February 1835ல இந்த லார்ட் மெக்காலே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை பேசின விதம். சரவணன் சகோதரருக்கு மிகவும் திரும்ப ஒரு முறை நன்றி. அருமையான கோட்டு இது, தேடி பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. வெல், பெஸ்ட். இப்போ இதுல தான் நாம இருக்கோம். இதை மறக்க முடியுமா? நம்ம மறக்க முடியுமா? இதெல்லாம் தலைகீழ மாறிட்டோம், அப்படியே 100% மாறிட்டோம். இப்ப இது வந்து பிரிட்டிஷ் ஏரா, இப்ப அமெரிக்கன் ஏரா கூட சேர்ந்துருச்சு. இந்த பிரிட்டிஷ் ஏராலேயே நம்ம கேடு கட்டு போயிருக்கிறோம். இப்ப அமெரிக்கன் ஏரா இன்னொரு அது வந்துச்சு. இப்ப அமெரிக்கன் ஏரால இருக்கும். இப்ப பிரிட்டிஷ் ஏராவோட அமெரிக்கன் ஏரால இன்னும் ஒஸ்டா போயிட்டு இருக்கும். இன்னும் நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கும். கல்ச்சர்ன்றதே இல்லை, பண்பாடுன்றதே இல்லை, நாகரிகம்ன்றதே இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. நெகட்டிவா பேசுறதுக்கு எனக்கே சங்கடமா தான் இருக்கு. ஆனா இருக்கிற மாதிரி சொல்லி தானே ஆகணும். டோட்டலா நெகட்டிவா போயிட்டு இருக்கும். ஏன் போயிட்டு இருக்கோம், எதுக்கு போயிட்டு இருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கோம் தெரியல. கரெக்டா அடிச்சாரு பாருங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும், குருகுல கல்வியை மாத்தணும். குருகுல கல்வியை மாத்தனவர் அவர் தான். இன்னைக்கு குருகுல கல்வி வந்து வேண்டாம், அது வேஸ்ட்டு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நாட்டு அரசியல் கட்சிகளும் அரசியல் பண்றாங்க. பட் அது அரசியலுக்காக பண்றாங்க. பட் அருமையான முறை குருகுல முறை. குருகுல முறை வந்தா உலகமே சுபிட்சம் ஆகும். இதுக்கு மேல ஆகாது. ஆனா குருகுல முறை வராது. குருகுல முறை வராத மாதிரி பாத்துக்குவாங்க நம்ம மக்கள். அவங்க பாத்துக்குவாங்க, அதுக்கு மேல நம்ம ஆளுங்களும் பாத்துக்குவாங்க. குருகுல முறை வராது. பட் இட் இஸ் எ பர்ஃபெக்ட் சிஸ்டம். அந்த குருகுல முறை கல்வி முறை இருந்த போது நாடு எப்படி இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். இது டாக்டர் இளங்கோ சொல்லல, வேற யாரோ சொல்லல, மெக்காலே சொல்றாரு. அவர் கொண்டு வந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு நாம் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் படிச்சுட்டு இருக்கிற சிஸ்டம் வந்து மெக்காலே சிஸ்டம் தான். இந்த இப்ப நாம் படித்து கொண்டிருக்கின்ற இந்தியனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மெக்காலே கொண்டு வந்ததுதான். அது என்ன பர்பஸோட கொண்டு வந்துக்கிறாரு தெளிவா சொல்லு. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ பிரிட்டிஷரால நம்ம அடி வாங்கினது பத்தாது, கேடு கட்டுறது பத்தாது, குடிசவரா போனது பத்தாது, நாசமா போனது பத்தாதுன்ட்டு அமெரிக்கன் ஏராவை உள்ள கொண்டு வந்து இதை அப்படியே ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒன்றும் எவ்வளோ குடிச்சவரா போகணும், இவ்வளோ எவ்வளோ நாசமா போகணும், இவ்வளோ எவ்வளோ வேஸ்டா போகணும் அப்படின்னு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கோம். அது ஃபாரின் பேஷன் அப்படின்றோம், ஃபாரின் பேஷன்ன்றோம். இப்போ பிரிட்டிஷ் ஏரா விட்டு அமெரிக்கன் ஏராவுக்கு வந்துட்டாங்க. அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டுவாங்க. கெட்ட விஷயம் கரெக்டாக அதை டே டு டே லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி பக்காவா அதை கரெக்டாக சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இருந்தாலும் வெளியே வரப்போறோம், எப்போ இருந்தாலும் வெளியே வரப்போறோம். இது இப்படியே போயிட்டா எங்க போய் நிற்கும்? வெளிநாடுகள்ல என்ன நடக்குதோ அது அப்படியே இங்க நடக்குது. இங்க என்ன நடக்குதோ அது வெளிநாட்டுல நடக்குது, கண்டிப்பா நடக்குது. அப்போ தமிழ்நாடு உயர்ந்தது, தமிழ் மக்கள் உயர்ந்தவர்கள், இந்தியர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லாதீங்க, இனிமேல் சொல்லாதீங்க. அது அட்ட பொய், பச்சை பொய், அது பச்சை பொய். நாம் தமிழர்கள் உயர்ந்தவர்கள், தமிழர்கள் சிறந்தவர்கள், இந்தியர்கள் சிறந்தவர்கள், இந்தியர்கள் உயர்ந்தவர்கள் பச்சை பொய். பாவம் தான் வரும், கர்மா தான் வரும். இன்னும் 10 ஜென்மத்துக்கு 100 ஜென்மத்துக்கு கர்மா வரும். அந்த வார்த்தை நம்ம சொன்னாலே பச்சை பொய். இங்கேயும் கொலை நடக்குது, அங்கேயும் கொலை நடக்குது. இங்கேயும் திருட்டு நடக்குது, அங்கேயும் திருட்டு நடக்குது. இங்கேயும் ரேப் பண்றான், அங்கேயும் ரேப் பண்றான். இங்கேயும் ஊழல் பண்றான், அங்கேயும் ஊழல் பண்றான். போஸ்கோ சட்டத்துல வருஷம் இப்ப இந்த சட்டத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்ண பிறகு போஸ்கோ சட்டத்துல குற்றங்கள் அதிகமாயிட்டே வருது. இந்தியாவில் அதிகமாயிட்டே வருது, தமிழ்நாட்டையும் அதிகமாயிட்டே வருது. அங்கேயும் டைவர்ஸ் பண்றான், இங்கேயும் டைவர்ஸ் பண்றான். அங்கேயும் அப்பாவை கொலை பண்றான், இங்கேயும் அப்பாவை கொலை பண்றான். அங்கேயும் அம்மாவை கொலை பண்றான், இங்கேயும் அம்மாவை கொலை பண்றான். அங்கேயும் பிள்ளையை கொலை பண்றான், இங்கேயும் பிள்ளையை கொலை பண்றான். என்ன மாற்றம் இருக்கு? நீங்க எதோட அவங்களோட நம்ம என்ன பர்பெக்ட் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல, நாளைக்கு என்ன கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரியல. என்னென்ன அக்கிரமம் இங்க நடக்குதோ அத்தனையும் ஃபாரின்லயும் நடக்குது. ஆனா நம்ம உயர்ந்த நாடு போய் இங்க நடக்கக்கூடாது இல்ல, இங்க நடக்கக்கூடாது இல்ல, இன்னும் அதை விட இங்க ஜாஸ்தியா தான் நடக்குது. அங்கே வரதட்சணை கொடுமை கிடையாது, இங்க வரதட்சணை கொடுமை நடக்கிறது. இங்க வரதட்சணை கொடுமை நடக்குது, அங்கே நடக்குது, எல்லாமே இங்க நடக்குது. அது வேற சமாச்சாரம். அங்கே நடக்காது, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றோம்.
வரதட்சணை கொடுமை அங்க கிடையாது, இங்க வரதட்சணை கொடுமை நடக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே நொந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. வரதட்சணை கொடுமை சட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து பொய்யா ஒரு உங்க உங்க மருமகனையோ உங்க மாமனார் ஃபேமிலியோ மாமியார் ஃபேமிலியோ நீங்க பழி வாங்கறதுக்கு வரதட்சணை சட்டத்தை கொடுமை சட்டத்தை நீங்க எடுத்துட்டு தேவையில்லாம ஃபேக் கேஸ் பொய் கேஸ் போடுறீங்க, நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க. அதனால வரதட்சணை கொடுமை சட்டம் வந்து அது கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் நல்ல பர்பஸ், வரதட்சணை கேட்கறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. அதே நேரத்தில் அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, நிறைய பேர் தவறாக எடுக்கிறாங்க. மருமகனையோ மாமியார் ஃபேமிலியோ மாமனார் ஃபேமிலியோ பழி வாங்குவதற்காக தவறாக எடுக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நொந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா பாருங்க, அப்ப நம்ம எப்படி மற்றவங்களோட உயர்ந்தவர்கள், இந்தியர்கள் உயர்ந்தவர்கள், தமிழர்கள் உயர்ந்தவர்கள் எப்படி சொல்ல முடியும்? பச்சை பொய் இல்ல அது, அடுக்குமா கடவுளுக்கு அது? சின்ன சின்ன பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களை. இது ஃபாரின்ல கூட இல்லை, இங்க பண்றான். எவ்வளவோ சோர்சஸ் இருக்கு. நீங்க செக்ஷுவலா இன்ஸ்டிங் இருக்கு, செக்ஷுவலா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ சோர்சஸ் இருக்கு, எத்தனையோ சோர்ஸ் இருக்கு. அது மாதிரி நீ போய்க்கோ, நீ யாரும் வேணான்னு. இந்த பச்சை குழந்தை சின்ன குழந்தைங்களை பிடிச்சி ரேப் பண்றாங்களா? தமிழ்நாட்டு நடக்குதே, தமிழ்நாட்டு நடக்குதே. இது ஃபாரின்ல இல்லை, இங்கே நடக்குது. தமிழர்கள் உயர்ந்தவங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? தமிழர்கள் மாத்தட்டி காலத்தை கூட்டுக்க முடியுமா? தமிழக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஃபாரின்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிறான், ஓகே. சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற மேரேஜஸ்ல பாதிக்கு பாதி பேரு அந்த பொண்ணு மாப்பிள்ளையா இருக்காங்க இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளையா இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி பேரு ஏற்கனவே காதல் செய்து செக்ஷுவலா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டவங்க தான். பாதிக்கு பாதி இன்னைக்கு நடக்கிற மேரேஜ், இது வந்து மாத்தலாம் முடியாது, நான் வந்து ஆதாரபூர்வமா சொல்றேன். நான் பாதிக்கு பாதி தமிழ்நாடுகளில் நடக்கின்ற மேரேஜஸ்ல அந்த பையனோ அந்த பொண்ணோ ஏற்கனவே யாராவது செக்ஷுவலாக உடலுறவு கொண்டவர்கள் தான் மணமகளாக இருக்கிறார்கள். இந்த கேவலத்தை எங்க போய் சொல்லுவீங்க? நீங்க நினைக்கிறீங்க மாப்பிள்ளை பொண்ணுன்னு, அவங்களுடைய பழைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு ஏற்கனவே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருக்கு, இவனும் மற்ற கேர்ள்ஸ் கிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருக்கான், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது 2 பேர் சைட்லயுமே இருக்கு, மணப்பெண் சைட்லையும் இருக்கு, மணமகள் சைட்லையும் இருக்கு, 2 பேர் சைட்லையுமே இருக்கு. இது தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த கேவலத்தை எங்க போய் சொல்லுவீங்க? அப்ப தமிழ்நாடு மிக உயர்ந்தது, தமிழ்நாடு மிகச் சிறந்தது, ஒழுக்கத்தை சிறந்தது எங்க எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? மாமியார் வந்திருந்தாங்க, இப்போ ஒரு 10-15 டேஸ் பேக் மாமியார் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. சம் செகண்ட் சர்ச் வந்துட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்க டைம் இல்லை, வந்துட்டேன் நான். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போனாங்களாம், போகும்போது மருமகிட்ட சொல்லிட்டு போனோம்னாங்க. என்னை கான்டாக்ட் பண்ண முடியல, ஃபோனில் பண்ணியிருக்காங்க, நான் கிடைக்கல. சரி சொல்லிவிடுங்க மாப்பிள்ளை கிட்ட, சார் நான் கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க, போயிட்டாங்க. ஸோ மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக 24 hours சீரியல் தான், எப்போ பார்த்தாலும் சீரியல். நம்ம வீட்டில் சீரியல்லாம் பார்க்க மாட்டோம், டிவி ஆன் பண்ண மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன்னா உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒன்லி காமெடி மட்டும் போடுவாங்க. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா காமெடி மட்டும் போடுவாங்க, வேற எதுவும் போட மாட்டாங்க. சீரியல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்கள் மாமியார் வந்திருக்கும்போது சரி அவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்துருக்காங்க, சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி, ஃபோன் பண்ணாங்க, கிடைக்கல, நீங்கள் லைனில் இல்லை, பிஸியாக இருந்தீங்க போல இருக்குது, எடுக்கல. சரி மாமியார் சொல்லிட்டு கிளம்பி புறப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஐயோ அம்மா தாங்க முடியல எங்கள் அம்மா பண்ணுறது, சீரியலா சீரியல், எப்போ பார்த்தாலும் ஒரே சீரியலாக போயிருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரே சீரியலாகவே போயிட்டுருக்கு. அதாவது அது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப கடூரமாக இருக்கு, கேட்கவே நாராசமாக இருக்குது. எல்லா சீரியல்லையும் இவ புருஷனை அவன் வச்சுக்கிறது, அவ புருஷனை இவன் வச்சுக்கிறது, அப்புறம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கன்சீவ் ஆகிடுறது. அது சொன்ன விஷயம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிடுறது, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டனால குடும்பத்தில் பிரச்சனை வர்றது. அது மாதிரி ஏகப்பட்ட சீரியல் வந்ததுங்க. ஏகப்பட்ட சீரியல்லையும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆகி இது பிரச்சனைலாம் நிறைய சீரியல் ஓடிச்சிங்க அப்படின்னாங்க. இது ஃபோனில் சொன்னாங்க என்கிட்ட, இப்போ 2-3 டேஸ் பேக் சொன்னாங்க. சொல்லும்போது இப்படியே போயிருந்தா என்னங்க ஆகுறது அப்படின்னு அவங்க ஃபோனில் கேட்குறாங்க. அவங்க அங்கெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபோனில் பேசும்போது என் சின்ன பொண்ணு சொல்லுது, ஆமா அதை அப்படியே நார்மல்னு நினச்சிக்குவாங்க மக்கள், அது அது சர்வசாதாரணம் தான், அது சகஜம் தான், இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு நினச்சிக்குவாங்க மக்கள்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன பொண்ணு சொன்னது, அதுவும் எனக்கு ஃபோனில் கேட்டுது.
இது எதுக்காக சொல்ல வரேன்னா பாருங்க, இது ஜஸ்ட் ஃபோன் தான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லிவிடுமா, நான் கிளம்புறேன், சரி சொல்லிவிடு, ஃபோன் எடுக்கலாம் சொல்லிட்டு போகணுன்ட்டாங்க. அது மெசேஜ் எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க. மாமியார் இருந்த வரைக்கும் எங்களால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, அவ்வளோ சீரியல் அவ்வளோ போயிட்டுருக்கு, எல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவ் தானே. அந்த நெகட்டிவ் இப்போ சொன்ன விஷயத்த நோட் பண்ணுறேன் நான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ புருஷன் அவன் வச்சுக்குது, அவன் புருஷன் இவன் வச்சு, இவன் சண்டை பிடிக்குது, அது வேறு சமாச்சாரம். அது எனக்கு ஏற்கனவே தெரியும். நேற்று இவங்க சொன்ன புது மேட்ரு 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் கன்சீவ் ஆகிடுறாங்க, சீரியலில் நிறைய சீரியலில் கன்சீவ் ஆகிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிட்டு 6 நாள் குடும்ப பிரச்சனை வருது. அப்போ பேரண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும், பேரண்ட்ஸ்க்கும் அந்த லவருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் அந்த உட்பிக்கும் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. குழந்தை கன்சீவ் ஆகிடுறாங்க, நாரசமாக இருக்குது, எங்கே தான் போய் நிற்க போதோ தெரியலேன்றாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி என்னதான் ஆகும் அப்படின்னும் போது எங்கள் சின்ன பொண்ணு சொல்லுது, ஃபோன்லேயே அது சொல்லும்போது எனக்கு காது கேட்குது. ஆமாம், அது அப்படியே பழக்கமாயிடுமா, அது சகஜம்னு ஆயிடுமா, அது நார்மல், இது ஒன்றும் தப்பு கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் இருந்துக்கிறது நடந்துக்கிறது எல்லாமே தவறு இல்லைன்னு மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன பொண்ணு சொல்லுது. பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு இப்போ. அது சொல்லுது. இது கால வீடு, இது உண்மையான விஷயம், இது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்படி தானே போயிட்டு இருக்கு. அப்போ சீரியலில் காட்டுற விஷயம் நடைமுறையில் அது சகஜம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதும், குழந்தை பத்துக்கிறதும், கன்சீவ் ஆகிறதும் சகஜம்தான். இது அப்படியே பார்க்க பார்க்க மக்கள் என்ன ஆகும், நாடு லட்சக்கணக்கான மக்கள் அது சீரியலை பார்க்க 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 எங்கள் மாமியார் மாதிரி பார்க்குறவங்க அவங்களையும் அறியாமல் அது மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அப்போ அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கேட்குறவங்க, ஓ இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, அதான் சகஜம்தான், வாழ்க்கையில் இதெல்லாம் வர ஒரு நார்மல் விஷயம்தான் அப்படின்ற மாதிரி. அந்த என்னுடைய பொண்ணு செகண்ட் இயர் படிக்க, பிகாம் செகண்ட் இயர், அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு பக்குவம் கூட அந்த நாளைக்கு கூட சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு இல்லை இல்லையா. அது சின்ன பொண்ணு தான், செகண்ட் இயர் படிக்க, பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு அறிவு, ஒரு நாலேஜ், அந்த பக்குவம் கூட இப்போ சாதாரண மக்களுக்கு இல்லையே. இப்போ இந்த இந்த இன்சிடென்ட் நடக்கிறவங்க, கன்சீவ் பண்ண வைக்கிறவன், கன்சீவ் பண்ணுறவங்க, கன்சீவ் ஆகிறவங்க, கன்சீவ் பண்ண வைக்கிறவங்க ஒருத்தன் ஆம்பளை, கன்சீவ் ஆகிறவங்க ஒரு பொம்பளை, இவங்க 2 பேரும் என்னுடைய டாக்டரோட பெரியவங்களா தான் இருப்பாங்க. இது சின்ன பொண்ணு 15 17 18 வயசு இல்லையா, 18 இயர்ஸ். இப்போ அந்த பொண்ணுக்கு 18 இயர்ஸ் இருக்கும். அவர் 18 வயசு பொண்ணுக்கு இருக்கிறத விட இந்த கர்ப்பம் ஆக்கணவனுக்கும் சரி, கர்ப்பம் ஆனவனுக்கும் சரி, இதை என்கரேஜ் பண்ண ஒரு டீம் இருக்கும், ஒரு குரூப் இருக்கும், இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இவங்களுக்கும் சரி எல்லாமே எபோவ் 18 தான் இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற பக்கம் கூட இல்லையே. இது இப்படிதானே ஆகும், அது சொன்னது கரெக்டு தானே, இது இப்படிதான் போகும், இது இப்படியே போக 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 என்ன ஆகும், அது அப்படியே மனசுல பதிஞ்சு இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி கேஷுவலா போகும், ரொம்ப கேஷுவலா போகும். இப்ப தமிழ்நாடு வந்து மிக உயர்ந்தது, தமிழ்நாடு ஒழுக்கத்தில் சிறந்தது, பண்புல சிறந்தது, நாகரிகத்தில் சிறந்தது எப்படி சொல்ல முடியும்? ஒருவனுக்கு ஒருத்தின்ற காலம் போய் இப்ப நம்ம சீரியலை பார்த்தாலே தெரியும். நம்ம தமிழ் சீரியல் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லா சீரியல்லையும் பிள்ளையாசிரி போட்டு வச்சாங்க, சன் டிவியில, எல்லா டிவிலும் அதை கொண்டு வராங்க. அப்ப சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அப்ப எதுக்கு கல்யாணம்? யாரை ஏமாத்துறதுக்கு? யாரை ஏமாத்துறது இந்த கல்யாணம்? எதுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணணும், எதுக்கு லட்சங்களை செலவு பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? ஏற்கனவே செக்ஷுவலா இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கிறீங்க, பிள்ளை பார்த்துக்கிறீங்க, கன்சீவ் ஆயிடுறீங்க, அப்புறம் என்ன கல்யாணம்? யாரை ஏமாத்துறது கல்யாணம்? யாரை ஏமாத்தணும்? யாரையோ ஏமாத்தணும்னு நினைச்சு நம்மள நாமளே ஏமாற்றிட்டு இருக்கோம். இந்த போக்கு தான் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இது வந்து மற்ற கண்ட்ரில இருக்கு, ஓகே ரைட்டு. இந்தியாவுக்குள்ள வரலாமா? சரி ஓகே. அது சவுத் இந்தியாவுக்குள்ள வரலாமா? சரி ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா? வந்திருக்கே. இப்ப இது சீரியல் கதை, இந்த நடந்த கதையெல்லாம் தமிழ்நாடு கதை தானே, இதானே. சீரியல நடக்கிறது வந்து உண்மையில நடக்குதா, உண்மையில நடக்கிறது சீரியல காட்டானா, இப்படி ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வி என்னன்னா, சீரியல் நடக்கிறது கற்பனையா, உண்மையில நடக்கிறது வேற, இல்ல உண்மையிலேயே நடக்கிறது வேற, சீரியல்ல வந்து எப்படி காட்டுறான்றது ஒரு கன்ஃபியூஷன். இதுவா அதுவா? சீரியல்ல நடக்கிறது உண்மையில நடக்கிறது தான் காட்டுறான், எக்ஸாஜரேட் பண்ணி கொடுக்குறான். சீரியல் நடக்கிறது உண்மையில நடக்குது, சீரியல் நடக்கிறது உண்மையில நடக்குது, அதை எக்ஸாஜரேட் பண்றான். அதை எக்ஸாஜரேட் பண்ணாம அதை அடக்கணும், அதை குறைச்சி கொடுக்கணும். உண்மையா நடந்தா கூட அதை காட்டக்கூடாது, அதை பெருசு பண்ணிக்கூடாது. அதை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணாம, பெருசு பண்ணாம அதை அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். வன்மத்தை, ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அதை வந்து திருப்பி 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 அதை சொல்லக்கூடாது. ஆனா நான் உண்மையிலே நடக்குது, நான் அதை காட்டுறேன். சினிமாலையும் அப்படிதான் நடக்குது, சினிமாலையும் அப்படிதான், சீரியல் அதோட மோசம். நான் மக்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிதான் நான் காட்டுறேன், உலகம் எப்படி நடக்குதுன்னு தான் காட்டுறேன், இப்படி நடக்குதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சினிமாலையும் இப்படிதான் குட்டிச்சேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீரியலையும் இப்படிதான் குட்டிச்சேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் காட்டுறேன், நான் காட்டுறேன், நான்
நீங்க காட்டுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. ஆனா காட்டுறது எப்படி காட்டணும்? நல்ல விஷயத்த காட்டணும். நல்லது இருக்கு, அதை காட்டுங்க. கெட்ட விஷயத்த காட்ட வேண்டாம். நான் சமூக சேவை பண்றேன், நான் மக்கள்கிட்ட இப்படிலாம் இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கெட்டதை எக்ஸாஜரேட் பண்ணி கெட்டதை மக்கள் மனசுல விதைச்சி கெட்டதை மக்கள் மனசுல அதை ஸ்ட்ராங்கா பதிய வச்சு அதுக்கு நல்ல தண்ணி ஊற்றி உரம் போட்டு செருமையா அதை வளர்த்து வச்சு கெட்டதையே எங்கும் நடக்கிற மாதிரி பார்த்து கொடுக்கிறார்கள் நம்ம சினிமாக்காரங்களும் நம்ம சீரியல்காரங்களும். அதனால தான் இந்த சினிமா கன்றாவியை பார்க்காதீங்க, விட்டுடுங்கன்றோம். சீரியலை பார்க்காதீங்க, விட்டுடுங்கன்றோம். இதை ரெண்டையும் விட்டாலே நம்ம நல்லா இருக்கும். ரெண்டை விட்டாலும் நல்லா இருக்கும். அப்போ சினிமா கெட்டதா நல்லதா? சினிமாவில் நல்லதும் சொல்றான், கெட்டதும் சொல்றான். ஆனா நம்ம மாட்டு நல்லதை எடுக்கிறது இல்லை, கெட்டது தான் சொல்றாங்க. அது இப்ப வர சினிமாக்கள்லாம் கெட்டது மட்டும்தான் சொல்லுது. அப்போ வர்ற படத்துல பழைய படங்களையாவது நல்லது கெட்டது ரெண்டையும் சொன்னாங்க, நல்லது மட்டும் சொன்னாங்க, நல்லதும் சொன்னாங்க, ரெண்டையும் சொன்னாங்க. இப்ப வர்றது அதெல்லாம் நல்லதும் கிடையாது, நல்லதை பத்தி இல்லாதுங்க. எல்லாம் முழுக்க 100%, 200%, 300%, 1000% கெட்டது மட்டும்தான் சொல்றாங்க. அதனால தயவு செய்து சினிமாவை ஓரம் கட்டிடுங்க, சீரியலை ஓரம் கட்டிடுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. யார் நல்லா இருக்கிறதுக்காக சினிமாவை ஓரம் கட்டணும்? யார் நல்லா இருக்கிறதுக்காக சீரியலை விட்டுறணும்? டாக்டர் இளங்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? திரும்ப திரும்ப சொல்ற அதே தான். நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சினிமாவை விட்டுடுங்க, சீரியலை விட்டுடுங்க. காலையில நடக்கிற பாட்டு கச்சேரியில கூட சினிமா பாட்டு தான் பாடுறீங்க சில பேர். அதை கூட முடிஞ்ச வரைக்கும் மற்ற பாட்டுகள் நிறைய இருக்கு. தமிழ்ல பாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா பாடுறது நான் தப்புன்னு சொல்ல வரல, சினிமா கச்சேரி நடக்குது காலையிலங்க. பட் அந்த பாட்டு கூட நம்ம நம்ம நிறைய பாட்டுகள் இருக்கு. நம்ம இதுல நிறைய இருக்கு. தேவாரம் பாருங்க, திருவாசகம் பாருங்க, நம்ம மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பாருங்க. எல்லா மதங்களையுமே இருக்கு, இஸ்லாத்துல கூட இருக்கு. அந்த வருஷம் சொல்லுங்க, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, அந்த வருஷம் சொல்லுங்க. இந்து மதம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் பொதுவா பேசுறோம். இந்து மதங்கள் இருக்கிற விஷயங்கள பாடுங்க, இஸ்லாத்துல இருக்கிறவங்க விஷயங்கள பாடுங்க, கிறிஸ்டியானிட்டி இருக்கிற விஷயங்கள பாடுங்க. எல்லா மதங்களும் நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை நல்ல விஷயம் சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரிக்வஸ்ட், மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு யூ. சினிமா பாட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு, இந்து மதம் சம்மந்தப்பட்ட, கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட, எல்லா மதங்களையுமே நல்ல விஷயங்கள் இருக்கு. கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் எல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த வருஷம் சேர்த்து காலைல பாடுங்க, புண்ணியமாக கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். சினிமா பாட்டை பற்றி பாடி ஏன் டைம் எனர்ஜியெலாம் வேஸ்ட் பண்ணுறோம்? ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு,
மலர்ச்சி கொடு. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஐயா சார். மிக்க நன்றி ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி, ஐயா. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி, நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.